பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. காரியத்தை தொடங்குறியா, ನೀನೊಂದು ಕಾರ್ಯ ಆರಂಭ ಮಾಡುತ್ತೀಯಾ, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ಅದನ್ನು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த நம்பிக்கை விசுவாசம் வரணும். ಆ ನಿರೀಕ್ಷೆ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. அந்த நம்பிக்கை வரணும். ಆ ನಂಬಿಕೆ ಬರಬೇಕು. ஓ பிள்ளையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கர்த்தர் பார்க்கறாருங்க. ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. இது உண்மை, ಯಾವುದು ನಿಜ, இது பொய், ಯಾವುದು ಸುಳ್ಳು. ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಆಗಲಿ. ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நேசித்து அற்புதமாய் நடத்தி வருகிறார். ದೇವರು ಒಂದೊಂದು ದಿನ ಅದ್ಭುತವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಆತ ನಡೆಸುತ್ತಾರೆ. அவருடைய நடத்துதல யாராலும் விவரிக்கவே முடியாது. ಆತನ ನಡೆಸುವುದಂತೂ ಯಾರನ್ನ ವಿಸ್ತರಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அவர் நடத்துவதை ஒருவராலும் அமை விவரித்து சொல்ல முடியாது. ಆತನ ನಡೆಸುವಂತ ದಾರಿಯನ್ನು ಯಾರನ್ನ ವಿಸ್ತರಿಸಿ ಅದನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். ಆ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ನಡತೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. கடந்து போன சனிக்கிழமை, இந்த நேற்றைய சனி இல்ல, அதுக்கு முந்தின சனிக்கிழமை, ನಿನ್ನೆ ಶನಿವಾರ ಅಲ್ಲ, ಹೋದ ವಾರ ಶನಿವಾರ, அப்போ தேவனுடைய பாதத்தில் நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ನಾನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அவர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். ಆತನ ಒಂದು ಮಾತು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. என்னிடத்தில் இடம் கொடுங்கள், ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் கொடுத்தார். ಹಾಗಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟರು. அந்த வார்த்தையின் இருதயத்தை அதிகமாய் தொட ஆரம்பித்தது. ಆ ಮಾತು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿತು. கண்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம், ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ இயேசுவுக்கு ಇದ್ದೀವಿ, நம்ம எப்படி இடம் கொடுக்கின்றோம், ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೇವೆ, நம்முடைய வாழ்க்கை எப்படி இடம் கொடுக்கிறோம், ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೇಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೇವೆ, நம்முடைய பயணங்கள்ல எப்படி இடம் கொடுக்கிறோம், ನಮ್ಮ ಪ್ರಯಾಣಗಳು ಹೇಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೇವೆ, நம்முடைய காரியங்கள்ல நாம் எப்படி இடம் கொடுக்கிறோம், ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಆತನಿಗೆ ಹೇಗೆ, குடும்பங்கள் எப்படி கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறார்கள். ಇಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬಗಳು ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு ஒரு 3 குடும்பத்தை அமே சுருக்கமா சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ಇವತ್ತೊಂದು 3 ಕುಟುಂಬಗಳನ್ನು ಅದೇ ಬೇಗನೆ ಹೇಳಿ இந்த ಮುಗಿಸಕ್ಕೆ 3 ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, ಈ 3 ಕುಟುಂಬದ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು, பெற்றோர் செய்த காரியத்து நிமித்தம் ಎತ್ತಿದವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ನಿಮಿತ್ತವೇ பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல ಅದನ್ನ வருகிறேன். ನಿಮಗೆ ಹೇಳಿ அதற்கு அடிப்படையாக 2 வசனத்தை வாசிப்போம். ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. மத்தேயு 19ஆம் அதிகாரம் ಮತ್ತೆ 19ನೇ ಸ್ವಾರ್ಥ 13, 14, 15 வாசிப்போம். 13, 14 ಓದೋಣ. சீக்கிரமா வாசிங்க. சிறு பிள்ளைகள் மேல் ஆ, அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவர்களிடத்து கொண்டு வந்தார்கள். சரி. கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரத்துல ಮಾರ್ಕನ ಸ್ವಾರ್ಥ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16ஆம் வசனம் படிங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இயேசு அதை கண்டு இயேசு அது கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ஹalleluya. இப்போ இங்க என்ன சொல்லப்படுகிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? என்னிடத்தில் இடம் கொடுங்கள், ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ, தடை பண்ணாதீர்கள். ತಡೆ ಮಾಡಬೇಡಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படியே கண்களை மூடி, ಎಲ್ಲರಾಗೆ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿ, எல்லாரும் கண்களை மூடி, ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚುತ್ತಾ, ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை நான் எப்படி உமக்கு இடம் கொடுத்திருக்கிறேன், ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, நான் எந்தெந்த விதத்தில் என்னை தடை செய்திருக்கிறேன், ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಡೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. தகப்பன்மார்கள் அம்மாமார்கள் முதல் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். ತಂದೆ ತಾಯಿ ಮೊದಲನಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. அதே போல பிள்ளைகள், ಅದೇ ಪ್ರಕಾರ நான் ಮಕ್ಕಳು, எந்தெந்த விதத்தில் என்னை தடை செய்திருக்கிறேன், ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಡೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, அப்படி பிள்ளைகளும் ஒப்பு கொடுங்கள். ಹಾಗೆ ಮಕ್ಕಳು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. அப்போது கர்த்தர் உங்களுக்குள்ளே பேசுகிற காரியம் அது உங்களுக்கு மகிமையாய் இருக்கும். ಆವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಮಾತಾಡುವ ಕಾರ್ಯ ಮಹಿಮೆಯಾಗುತ್ತದೆ. அப்படி ஆசீர்வாதம் உங்களுக்குள் கனமா நிலை நிற்கும். ಆತನ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮೊಳಗೆ ಘನವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஆண்டவரை பார்ப்பீங்களா? ಹಾಗೆ ದೇವರೇ ನೋಡುವೀರಾ? ஆண்டவரை பார்ப்பீங்களா? ದೇವರೇ ನೋಡಿರಿ. ಎಲ್ಲರೂ ஆண்டவரை பார்க்க தானே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ದೇವರು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ನಾವು ಬಂದಿರೋದು. அவரை நேசித்து நாம் வந்திருக்கிறோம். ಆತನ ಪ್ರೀತಿಸಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. அவரோடு பேசும்படி வந்திருக்கிறோம். ಆತನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ அவருடைய ಬಂದಿದ್ದೇವೆ. சமூகத்தை நம்மை அர்ப்பணித்து நம்ம கஷ்டங்களை சொல்ல வந்திருக்கிறோம். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅರಿಕೆ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳು ಹೇಳೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அவரிடத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்றி அழுது அம்மே நம்ம எல்லா விதமான வேதனை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். ಆತನ ಬಳಿ ನಮ್ಮ ಕಣ್ಣೀರುಗಳು ಸುರಿಸಿ ನಮ್ಮ ವೇದನೆಯನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு, ನಾವು ಬಂದಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ, நாம் எந்த நோக்கத்தோடு வந்தோமோ ನಾವು ಯಾವ ಒಂದು ದೇಶದಿಂದ ಬಂದಿದ್ದೀವೋ அந்த
நோக்கம் நிறைவேறி செல்வதற்கு ಆ ಉದ್ದೇಶವು ನೆರವೇರಿ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ಹಾಗೆ ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣವಾ? அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣವಾ? ದೇವರೇ, நான் ಅಳುಗೆயோடு வந்தேன், ನಾನು ಅಳುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇನೆ, கண்ணீரோடு வந்தேன், ಕಣ್ಣೀರಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ, துக்கத்தோடு வந்தேன், ದುಃಖದಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ, வியாகுலத்தோடு வந்தேன், ರೋಗದಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ, போராட்டத்தோடு வந்தேன், ಹೋರಾಟದಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ, பிரச்சனையோடு வந்தேன், ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ, புலம்பிக்கொண்டு வந்தேன். ಗೋಳಾಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇನೆ. என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறீர், ನನ್ನನ್ನು ಸಮಾಧಾನದಿಂದ ಕಳಿಸಿರಿ, என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறீர். ನನ್ನ ಸಮಾಧಾನ ಕಳಿಸುವಿರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, என் கண்ணீரை துடைத்து விட்டீர், ನನ್ನ ಕರೆಯನ್ನು ಒರೆಸಿಬಿಟ್ಟಿರಿ, என் கவலையை மாற்றி விட்டு, ನನ್ನ ಚಿಂತೆ ನೀಗಿಸಿಬಿಟ್ಟಿರಿ, என் துக்கம் நீங்கி விட்டது, ನನ್ನ ದುಃಖ ನೀಗಿಸಿತು, எனக்கு சமாதானம் பெருகி விட்டது, ನನಗೆ ಸಮಾಧಾನ என் ಹೆಚ್ಚಾಯಿತು, மேல் உம்முடைய சமாதானம் வந்து விட்டது. ನನ್ನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನ ಬಂದಿತು. இனி நான் இந்த துக்கத்துக்கு இடம் கொடுப்பதில்லை ಇನ್ನು ಮುಂದೆ ದುಃಖಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ என்று சொல்லத்தக்கதாக ಹೀಗಾಗಿ ಹೇಳುವರಾಗಿ அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? ಹಾಗೆ ಅರಿಕೆ ಮಾಡೋಣವಾ? அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಅರಿಕೆ ಮಾಡೋಣವಾ? அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து ಆತನ ಒಳ್ಳೆಯದನ್ನು ರುಚಿಸಿ ನೋಡಿ அவருடைய கரங்களை கொடுப்போமா? ಆತನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡೋಣವಾ? Yes, praise in the name of Jesus. Oh, hallelujah. Hallelujah. அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக, நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றியா, நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றியா. 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்து 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்த அம்மான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லணும், அம்மான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லணும். அப்பாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றியா, நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றியா. ஆமாண்டவரே, ಆಮೆನ್. ಹೌದು ಸ್ವಾಮಿ, நீர் நல்ல உள்ளம் கொண்டவர், ನೀವು ಒಳ್ಳೆ ಹೃದಯವನ್ನು ಹೊಂದಿರುವವರು. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆಪಡಲಿ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. நம்முடைய ஆண்டவர் நல்ல உள்ளம் கொண்டவர், ನಮ್ಮ ದೇವರು ಒಳ್ಳೆ ಹೃದಯವನ್ನು அவர் ಕೊಂಡವರು. அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கிறார், ಆತನು ಅಪ್ಪವಾಗಿದ್ದಾರೆ, அம்மாவுக்கு அம்மாவாக ಆತನು ನಮ್ಮ இருக்கிறார், ಅಮ್ಮವಾಗಿದ್ದಾರೆ, சகோதரனுக்கு சகோதரனாக இருக்கிறார், ಸಹೋದರನಿಗೆ ಸಹೋದರಾಗಿದ್ದಾರೆ, சகோதரிக்கு சகோதரியாக இருக்கிறார், ಸಹೋದರಿಗೆ ಸಹೋದರಾಗಿದ್ದಾರೆ, நண்பனுக்கு நண்பனாக இருக்கிறார், ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದಾರೆ, உறவுகளுக்கெல்லாம் உறவாக இருக்கிறார், ನಮ್ಮ ಸಂಬಂಧಕ್ಕೆ உயிருக்கு ಸಂಬಂಧವಾಗಿದ್ದಾರೆ, உயிராக இருக்கிறார், ನಮ್ಮ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಪ್ರಾಣವಾಗಿದ್ದಾರೆ, ரத்தத்துக்கு ரத்தமாய் இருக்கிறார், ನಮ್ಮ ರಕ್ತಕ್ಕೆ ರಕ್ತವಾಗಿ, சரீரத்துக்கு சரீரமாய் இருக்கிறார். ಶರೀರಕ್ಕೆ ಶರೀರವಾಗಿ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ அவருடைய சாயல்ல நம்மை உருவாக்கி ಆತನ இருக்கிறார், ರೂಪದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿದ್ದಾರೆ, அவருடைய சாயல்ல நம்மை உருவாக்கி ಆತನ ರೂಪದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அவருடைய ஜீவ சுவாசத்தை ஜீவனாக உயிராக நமக்கு தந்திருக்கிறார். ಆತನ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಪ್ರಾಣವಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படி என்றால் ಹಾಗಂದರೆ அவர்தான் நமக்கு எல்லாமே, ಆತ ನಮಗೆ ಎಲ್ಲವಾಗಿದ್ದಾರೆ. அப்படி என்றால் ಹಾಗಂದರೆ அவர்தான் நமக்கு எல்லாமே. ಆತ ನಮಗೆ ಎಲ್ಲವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya,
Hallelujah. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತೀರಾ? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? இன்றைக்குள்ள பெற்றோர்களே, ಇವತ್ತಿರುವಂತ ಎತ್ತಿದವರೇ, இன்றைக்குள்ள பெற்றோர்களே, ಇವತ್ತಿರುವಂತ ಎತ್ತಿದವರೇ, இன்றைக்குள்ள அப்பா அம்மார்களே, ಇವತ್ತಿರುವಂತ ತಂದೆಯವರೇ, இன்றைக்குள்ள அம்மாமார்களே, ಇವತ್ತಿರುವಂತ ತಾಯವರೇ, நீங்கள் வாழும் வாழ்க்கை எப்படி வாழ்கிறீர்கள்? ನೀವು ಬದುಕುವಂತ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள்? ನೀವು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? அன்று வேதாகமத்தில் ஆதியாகமம் தொடங்கி ಆವತ್ತು ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಆದಿ ಗಂಟೆಯಿಂದ மல்கியா வரையிலும் ಮಲಾಕ್ಯ ತನಕ அங்க இருக்கிற தகப்பன்கள், ಅಲ್ಲಿರುವಂತ ತಂದೆಯವರು, அங்க இருக்கிற தாய்மார்கள், ಅಲ್ಲಿರುವಂತ ತಾಯವರು அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், ಅವರು ಹೇಗೆ ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದರು, எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், ಹೇಗೆ ಬದುಕಿದ್ದಾರೆ, எப்படி நடந்திருக்கிறார்கள், ಹೇಗೆ ನಡೆದಿದ್ದಾರೆ, வாழ்ந்த வாழ்க்கை ಅವರು ಬದುಕುತ್ತ ಒಂದು ಬದುಕು கிறிஸ்துவாகிய பிதா ಕ್ರಿಸ್ತನಾಗಿರುವಂತ எப்படி அங்கீகரித்திருக்கிறார்? ದೇವರು ಹೇಗೆ ಅಂಗೀಕರಿಸಿದರು? கிறிஸ்துவுக்குள் பயபக்தியோடு வாழ்ந்தவர்களை ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಭಯಭಕ್ತಿಯ ಬದುಕಿದವರಿಗೆ அவருடைய வாக்குத்தத்தத்தை பிரகாரம் ஆசீர்வதித்திருக்கிறார். ಅವರ ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை மீறினவர்கள் ತಂದೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಮೀರಿ ನಡೆದವರು அந்த மீறினதுக்கு ஏற்ற வேதனை துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ಅವರು ಮೀರಿ ನಡೆದ ದುಃಖಕ್ಕೆ ಅವರು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. இன்றைக்கு நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. ஆதிகால வாழ்க்கை எப்படிப்பட்டது? ಆದಿ ಕಾಲದ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ இந்த ಇತ್ತು? காலத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? ಈ ಕಾಲದ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು? நாம் நமக்குள்ளே சிந்திக்க வேண்டும். ನಾವು ನಮ್ಮೊಳಗೆ ಯೋಚಿಸಬೇಕು. நாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க ನಮ್ಮನ್ನ வேண்டும். ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡಬೇಕು. மற்றவர்களை விரல் நீட்டி குற்றம் சொல்லுகிற நாம் ಬೇರೆ ಬೆರಚಾಚಿ ಕೊರತೆ ಇರುವಂತ ನಾವು நமக்குள் எத்தனை குற்றங்கள் உண்டு? ನಮ್ಮೊಳಗೆ ಎಷ್ಟು ಕೊರತೆಗಳಿದೆ? நமக்குள் எத்தனை வழிமாற்றங்கள் உண்டு? ನಮ್ಮೊಳಗೆ ಎಷ್ಟು ದಾರಿಗಳಿದೆ? கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய நாம ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಬದುಕಾಗಿರುವಂತ ನಾವು யாரோ ஒருவருக்காக வாழ்வோம். ಬೇರೆಯವರಿಗೋಸ್ಕರ ಬದುಕುತ್ತಾ அவங்க ಇದ್ದೀವಿ. சொல்லிட்டாங்க அப்படிதான் நடப்போம். ಅವ್ರು ಹೇಳಿಬಿಟ್ರೆ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತೇವೆ. சில குடும்பங்களை பாருங்கள், ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೋಡಿರಿ, சில சமுதாயத்திலே பாருங்கள், ಕೆಲವು ಸಮಾಜದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, சில சபைக்குள்ளே பாருங்கள், ಕೆಲವು ಸಭೆಗಳನ್ನು ನೋಡಿರಿ, எப்படி நடக்கின்றோம். ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತೇವೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு 3 குடும்பத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நன்றாக அவர்களை தெரிந்தவர்கள் தான். ಚೆನ್ನಾಗಿ ನಿಮಗೆ ಅವರು ಗೊತ್ತಿರವರೇ. நிறைய முறை வேதத்தை வாசிப்போம் தான். ಅನೇಕ ಬಾರಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದೇವೆ. வானொலி திருப்பினால் எந்த பக்கம் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டிருப்போம் தான். ನಾವು ಟಿವಿಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ ಎಲ್ಲಾ ಸಂದೇಶಗಳನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದ್ದೇವೆ. ஆனால் ಆದರೆ சபைக்கு இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ಇವಾಗ ಸಭೆಗೆ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ அதே வார்த்தைகளை திருப்பி பார்க்கும்படி ಅದೇ ಮಾತುಗಳು ತಿರುಗಿ ನೋಡುವಂತದಾಗಿ வெளிப்பாடுகளும் தீர்க்கதரிசனங்களும் வரும் பொழுது ಪ್ರಕಟಣೆಗಳು ಪ್ರವಾದಗಳು ಬರುವಂತದಾಗಿ அதை குற்றப்படுத்துவதற்கல்ல, ಅದನ್ನು ಕೊರತೆ ಮಾಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு, ನೀವು ಮನೋತ್ರಿ ಕ್ರೈಸ್ತವಾಗಿ ಜೀವಿಸುವಾಗೆ ಅಲ್ಲ, கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு தான் கர்த்தர் தீர்க்கதரிசனம் வெளிப்பாடை தருகிறார். ಕ್ರೈಸ್ತನಿಗಾಗಿ ಬದುಕುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಕಟವನ್ನು ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಹೇಳುವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்படி வேணாலும் வாழனா எதற்கு சபை? ಹೇಗಾದ್ರೂ ಬದುಕಬೇಕಂತ ಏನಕ್ಕೆ ಸಭೆ? எதற்கு தீர்க்கதரிசிகள்? ಯಾವುದಕ್ಕೆ ಪ್ರವಾದಿಗಳು? எதற்கு சபை போதகர்கள்? ಏನಕ್ಕೆ ಸಭೆ ಬೋಧಕರು? எதற்கு மூப்பர்கள்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹಿರಿಯರು? எதற்கு கமிட்டிகள்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕಮಿಟಿಗಳು? ஏன் இதை உருவாக்கி இருக்கிறார்? ಏನಕ್ಕೆ ಇದನ್ನು ರೇವತಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ? எப்படி வேணாலும் வாழ்வதற்கல்ல, ಹೇಗಾಗಿ ಬದುಕಬೇಕಂತಲ್ಲ, ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கின்றோம், ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಕೆಳೆದಿದ್ದೇವೆ, ஏதோ ஒரு இடத்துல அடிமையா இருக்கின்றோம், ಯಾವುದೋ ಒಂದು ಕಳದಲ್ಲಿ ದಾಸತ್ವವಾಗಿದ್ದೇವೆ, நமக்குள்ள உணர்வுகள் வந்து உணர்வில்லாத போல மடங்கி கிடக்கின்றோம். ನಮಗೆ ಸ್ಪರ್ಶವಿಲ್ಲದಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದೇವೆ. அதை மாற்றுவதற்கு தான் ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ದೇವರ ಪ್ರವಾದನೆಗೆ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சபைக்குள்ள தீர்க்கதரிசனம் எதற்கு? ಸಭೆಗಳ ಪ್ರವಾದಿಗಳು ಏನಕ್ಕೆ? நம்மை சீர்படுத்துவதற்கு. ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு தீர்க்கதரிசனத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಪ್ರವಾದನೆಗಳು ಹೇಗೆ ನೆನೆಸುತ್ತೀರಾ? அற்பமாய் எண்ணுகிறீர்கள், ಅಲ್ಪವಾಗಿ ಎನಿಸುತ್ತೀರಾ? அற்பமாக எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். ಅಲ್ಪವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? அப்படி எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்குதா ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದಂತ ஆண்டவருடைய எச்சரிப்பு உங்களுக்கு தேடி வருகிறது. ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವುದು. கர்த்தர் உங்களை நினைச்சுதான் உங்களை கொண்டு வராரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அதான் எரோமியாவுல சொல்றாரு. ಅದು ರೋಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 29ஆம் அதிகாரத்திலே 29ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 11வது வசனம் சொல்லுகிறது. 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. படிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான சமாதானத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஹalleluya. உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவு
நினைவுகள், ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನೆನಪುಗಳು, நீங்கள் எந்த நினைவோடு வருகிறீர்கள், ನೀವು ಯಾವ ನೆನಪಿಂದ எந்த ಬರುತ್ತೀರಾ, சிந்தனையோடு வருகிறீர்கள், ಯಾವ ಆಲೋಚನೆಯಿಂದ அதை ಬರುತ್ತೀರಾ, கர்த்தர் அறிகிறார். ಅದನ್ನು ದೇವರು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. கர்த்தர் அறிகிறார். ದೇವರು என் ತಿಳಿದಿದ್ದಾರೆ. மகன் சபைக்கு வருகிறார், ನನ್ನ ಮಗನು ಸಭೆಗೆ என் ಬರುತ್ತಾನೆ, மகன் சபைக்கு வருகிறார். ನನ್ನ ಮಗಳು ಸಭೆಗೆ அவருடைய ಬರುತ್ತಾಳೆ. நினைவு என்ன, ಅವರ ನೆನಪೇನು, அவருடைய சிந்தனை என்ன, ಅವರ ಆಲೋಚನೆಗಳೇನು, தீர்மானம் என்ன? ಅವರ ತೀರ್ಮಾನಗಳೇನು. ஹalleluya. ஹalleluya. உன் நினைவை அறிந்துதான் அவர் தீர்க்கதரிசனமாய் வெளிப்பாடா பேசுறார். ನಿನ್ನ ಆಲೋಚನೆಗಳು ತಿಳಿದಾದ್ರ ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. யாரும் அது வேற சபைகள்ல இருக்கலாம், ನೀವು ಬೇರೆ ಸಭೆಗಳಿರಬಹುದು, வேற சபைகள்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்து தீர்க்கதரிசனம் சொல்ற சபையா இருக்கலாம், ಬೇರೆ ಸಭೆಗಳನ್ನೊಬ್ರು ಹೇಳಿ ಪ್ರವಾದ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿರಬಹುದು. இவங்க என் பக்கமே இருக்கணும்னு நினைச்சு அப்படி ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இருக்கலாம். ಇವರು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರಬೇಕು, ಯಾವುದೋ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಇರಬಹುದು. ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சர்ச் சபையில அப்படி அல்ல. ನಮ್ಮ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. கர்த்தர் என்ன உரைக்கிறாரோ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ அது உங்களை தேடி வரும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ அதை ಬರುತ್ತದೆ. நீங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ ಅದು ನೀವು ಹೇಗೆ அது ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ಅದು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ராமன் சொல்லுமா, ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி ಆಮೆನ್. ராமன் சொல்லுமா. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. இங்க வேதத்தின் அடிப்படையில பார்ப்போம், ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡೋಣ. அவர்களை அணைத்துக் கொண்டு ಅವುಗಳನ್ನು ತಮ್ಮ ಬಳಿ ಕಳೆದುಕೊಂಡು அவர்கள் மேல் கைகளை வைத்து ಅವರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು அவர்களை ஆசீர்வதித்தார். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. யாரை ஆசீர்வதித்தார்? ಯಾರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು? இங்க என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை இடம் கொடுங்கள், ಯೇಸು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನ ಬರೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ, அவர்களை தடை பண்ணாதீர்கள். ಅವ್ರನ್ನ ತಡೆ ಮಾಡಬೇಡಿರಿ, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಅಂತವರಾಗಿದೆ என்று அவர்கள் மேல் கைகளை வைத்து ಹೀಗಾಗಿ ಅವರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು அவர்களை ஆசீர்வதித்தார். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். இங்கு பெரியோர்களை பார்த்து சொல்லவில்லை, ಇಲ್ಲಿ ದೊಡ್ಡವನ್ನ ಕುರಿತು ಹೇಳಲಿಲ್ಲ, அப்பா அம்மா பார்த்து சொல்லவில்லை, ತಂದೆ ತಾಯಿನ ಕುರಿತು ஆனா ಹೇಳಲಿಲ್ಲ, சிறு பிள்ளைகளை சொல்றார். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. 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 அந்த சுத்திருக்குள்ள பார்த்து சொல்றாரு, ಸುತ್ತಲಿರೋ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ அவங்களை தடை பண்ணாதீங்க, ಅವರು ತಡೆ ಮಾಡಬೇಡಿರಿ, அவங்களுக்கு இடம் கொடுங்க. ಅವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ. ஏன்னா ಯಾಕಂದರೆ ராஜ்யம் அவங்களுக்கு கூடியது. ರಾಜ್ಯ ಅವರದು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இன்னொருத்தர் சொல்றாரு, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஒருவன் சிறு பிள்ளையை போல மனம் திரும்பாவிட்டால் ಒಬ್ಬ ಚಿಕ್ಕವನಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, நம்முடைய மனமாற்றம், ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸುವುದು, நம்முடைய மனம் மாறுதல், ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸುವುದು, நம்ம எந்த விதத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமோ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಾ அந்த விதத்தில் நம்முடைய இருதயத்தை தேற்றும். ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಹೃದಯ ಸಂತೈಸುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. 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 அப்போ சிறு பிள்ளைகளை என்று கர்த்தர் சொல்லும் பொழுது ಆಗ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಹೇಳುವಾಗ நம்ம எல்லார் வீட்ல சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮನೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 ஒரு சிறு குழந்தை தான் ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗುನೇ ஒரு வாலிபனா வர முடியும். ಒಂದು ಯವನಸ್ಥನಾಗಿ ஒரு ಬರಕಾಗುತ್ತದೆ. வாலிபனா வருகிறவன் தான் ಒಂದು ಯವನಸ್ಥನಾಗಿ ಬರುವವನೇ ஒரு கணவனாக மாற முடியும். ಒಂದು ಗಂಡನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. கணவனாய் வரக்கூடியவன் தான் ಗಂಡನಾಗಿ ಬರುವಂತವನೇ தகப்பனாக மாற முடியும். ತಂದೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಕಾಗುತ್ತದೆ. தகப்பனாய் வரக்கூடியவன் தான் ತಂದೆಯಾಗಿ ಬರುವಂತವನೇ தாத்தாவாக மாற முடியும். ಒಂದು ಅಜ್ಜನಾಗಿ அப்ப ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. குழந்தையாய் இருக்கிறவன் ಹಾಗಂದ್ರೆ ಮಗುವಾಗಿರುವವನು சிறுவனாய் மாறி ಚಿಕ್ಕವನಾಗಿ ಮಾರಿ சிறுவனாய் இருக்கிறவன் ಚಿಕ್ಕವನಾಗಿ வாலிபனாக மாறி ಯವನಸ್ಥನಾಗಿ ಮಾರಿ வாலிபனாய் இருக்கிறவன் ಯವನಸ್ಥನಾಗಿ கணவனாக மாறி ಗಂಡನಾಗಿ ಮಾರಿ கணவனாய் இருக்கிறவன் ಗಂಡನಾಗಿ ಇರುವವನು தகப்பனாக மாறி ತಂದೆಯಾಗಿ ಮಾರಿ தகப்பனாய் இருக்கிறவன் ತಂದೆಯಾಗಿ தாத்தாவாக மாறி ಅಜ್ಜಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು கர்த்தருக்கு முன்னால் ದೇವರಿಗೆ ಮುಂದೆ அவன் கனம் பெற்ற ஒரு மனிதனா நிற்க வேண்டும். ಅವನು ಗಣಪದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ இங்கே ನಿಲ್ಲಬೇಕು. இருக்கிற சிறு பிள்ளைகளானாலும் ಇಲ್ಲಿ ಚಿಕ್ಕವರಾದ್ರೂ ಸರಿ, இங்கே வாலிபர்களானாலும் ಇಲ್ಲಿ ಯವನಸ್ಥರಾದ್ರೂ ಸರಿ, இங்கே கணவர்களானாலும் ಇಲ್ಲಿ ಗಂಡನಾದ್ರೂ ಸರಿ, ஆமே தகப்பன்களானாலும் ತಂದೆಯಾದ್ರೂ ಸರಿ, தாத்தாக்களானாலும் ಅಜ್ಜನಾದ್ರೂ நீங்கள் ಸರಿ, கர்த்தருக்கு முன்பாக ದೇವರ ಮುಂದೆ ஒரு முன்மாதிரியை நீங்க காண்பிக்கணும். ಒಂದು ಮುಂದಟ್ಟಿನ ದೇವರಿಗೆ ತೋರಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சிறு பிள்ளைக்கு தானே அப்படினு போக கூடாது. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಂತಾನೆ ಹಾಗೆ ಇರಬಾರದು. எல்லாருக்கும் தான் இந்த சத்தியம். ಎಲ್ಲರಿಗೆ ಸತ್ಯ ಮಾತುಗಳು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இப்ப வேதத்துக்கு நேராக கடந்து போவோம். ಸತ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗೋಣ. இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இடம் கொடுங்கள், ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ, தடை பண்ணாதீர்கள், ತಡೆ ಮಾಡಬೇಡಿರಿ, ராஜ்யம் அவர்களுடையது. ರಾಜ್ಯವು ಅವರದು. இடம் கொடுங்கள், ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ, தடை பண்ணாதீர்கள். ತಡೆ ಮಾಡಬೇಡಿರಿ. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾರಿದ್ರು ಸರಿ, கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. உங்களிடத்துல கர்த்தருக்கு இடம் இருக்கணும். ನಿಮ್ಮ ಬಳಿ ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಇರಬೇಕು. நீங்களும்
கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். ನೀವು ದೇವರಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು உங்க ಕೊಡಬೇಕು. பிள்ளைகளும் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீங்க இடம் கொடுங்க, ನೀವು ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. உங்க பிள்ளைகளையும் இடம் கொடுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, நீங்க இடம் கொடுங்க. ನೀವು ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. உங்க பிள்ளைங்கன்னு சொல்ல வேணாம், நீங்க இடம் கொடுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳಬ ನೀವು ಅಂತ ಹೇಳಿರಿ. நீங்க இடம் கொடுங்க. ನೀವು ಅಂತ ಹೇಳಿರಿ. கர்த்தருக்கு இடம் கொடுங்க. ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. ராஜ்யம் ರಾಜ್ಯವು உங்களுடையது. ನಿಮ್ಮದು. பக்கத்துல பார்த்து சொல்லு, ராஜ்யம் ರಾಜ್ಯವು உங்களுடையது. ನಿಮ್ಮದು. ஹalleluya. 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 இப்ப முதலாக ಮೊದಲನೇ ಬಾರಿಯಾಗಿ வேதத்துல காண்கிற ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡುವಂತದ್ದಾಗಿ இந்த பேரை அடிக்கடி கேக்குறோம் இல்லையா? ಈ ಹೆಸರು ಅಭಾವ ಕೇಳ್ತಾ இப்ப ಇದೀವಲ್ಲ, பாருங்க, ಇವಾಗ ನೋಡಿ, இந்த அன்னாள் ಈ ಅನ್ನಾಳು தன் மகனாகிய ತನ್ನ ಮಗನಾಗಿ சாமுவேலை ಸಾಮುವೇಲನ್ನು கர்த்தருக்கு கொடுத்தார். ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಳು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. இந்த அன்னாளுடைய புருஷன் ಈ ಅನ್ನಾಳನ ಗಂಡನು அன்னாளை தடை செய்யவில்லை. ಅನ್ನಾಳನ್ನು ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அன்னாளை தடை செய்யவில்லை. ಅನ್ನಾಳನ್ನು ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். அன்னாலும் ಅನ್ನಾಳಾದರೂ கர்த்தருக்கு வாக்குறுதி கொடுத்ததை ದೇವರಿಗೆ ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು தடை செய்யவில்லை. ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஹalleluya. 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 ஆமென். ಆಮೆನ್. இப்ப பாருங்க, ಇವಾಗ ನೋಡಿ, எல்கானா என்கிற ಎಲ್ಕನಾ ಎಂಬುವಂತದಾಗಿ அன்னாளின் புருஷன் ಅನ್ನಾಳಿನ ಗಂಡ அன்னாளின் வார்த்தைக்கு ಅನ್ನಲ ಮಾತಿಗೆ இடம் கொடுக்கின்றார். ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾನೆ. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ இடம் ಗಮನಿಸಬೇಕು. கொடுக்கின்றான். ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾನೆ. அன்னாளின் வார்த்தைக்கு ಅನ್ನಾಳಿನ ಮಾತಿಗೆ எல்கானா என்கிற அன்னாளின் புருஷன் ಎಲ್ಕನ ಎನ್ಗೆ ಅನ್ನಲ ಗಂಡನು இடம் கொடுக்கிறான். ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾನೆ. இரண்டாவது நீங்க பார்க்கும்போது, ಎರಡಾಗಿ ನೋಡುವಾಗ அன்னாள் ಅನ್ನಾಳ್ கர்த்தரின் வார்த்தை அறிந்தபடினால், ದೇವರ ಮಾತು ಅವಳು ತಿಳಿದಿರುವ ಇರುವುದರಿಂದಲೇ, கர்த்தருக்கு பொருத்தனை செய்தபடினால், ದೇವರಿಗೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಇರುವುದರಿಂದಲೇ கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறாள். ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾಳೆ. ஹalleluya. 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 மூணாவது பார்க்கும்போது, ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ இந்த எல்கானா, ಈ ಎಲ್ಕಾನ, இந்த அன்னாள், ಇಲ್ಲಿ ಅನ್ನಾಳು, புருஷன் பொண்டாட்டி, ಗಂಡ ಹೆಂಡತಿ, கணவன் மனைவி, ಗಂಡ ಹೆಂಡತಿ, இப்போ ಇವಾಗ அவங்க பெற்றெடுத்த ಅವರು ಎತ್ತಿದ பிள்ளையாகிய சாமுவேல் ಮಗನಾಗಿರುವಂತ சின்ன ಸಾಮುವೇಲನು குழந்தையா இருந்தாலும் ಚಿಕ್ಕ ಮಗನಾಗಿದ್ದರು அவருடைய வார்த்தையின்படி இடம் கொடுக்கிறார். ಅವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. தகப்பனாகிய எல்கானா, ತಂದೆಯಾಗಿರುವಂತ ಎಲ್ಕಾನ, தாயாகிய அன்னாள், ತಾಯಾಗಿರುವ ಅನ್ನಾಳು, மகனாகிய சாமுவேல். ಮಗನಾಗಿರುವಂತ இங்க ಸಾಮುವೇಲನು. நாலாவது பார்க்கும்போது, ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ, அந்த அந்த வழிமுறையில பார்க்கும் பொழுது, ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஏலி என்கிறவர், ಏಲಿ ಎಂಬವರು ஆலயத்தை பராமரிக்கிறவர், ಆಲಯವನ್ನು ಪರಾಮರಿಸುವಂತನು, தேவ வார்த்தையின்படி நடக்கிறவர், ದೇವರ ಮಾತು ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತವನು, அப்படிப்பட்ட அவர் ಅಂತವರಾಗಿರುವಂತ கர்த்தருடைய ಆತನು சமூகத்தில் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அவரும் அவருடைய வார்த்தையின்படி இடம் கொடுக்கிறார். ಅದನ್ನು ಅದರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾರೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, இந்த காரியத்தின் நிமித்தம் ಈ ಕಾರ್ಯ ನಿಮಿತ್ತವೇ தேவன் செய்யும் காரியம் என்ன? ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು? நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. இங்கே ಇಲ್ಲಿ வாசிக்கலாம், வேதத்தை எடுத்து ಓದನ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ತೆಗೆದು இங்க நீங்க 3ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியை, 1 ಸಾಮುವೇಲ್ 3ನೇ ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು, ஆமா, கடைசி பகுதியில ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ வாங்க, சீக்கிரமா வாங்க, ಬೇಗ ಬನ್ನಿರಿ. அதுல கடைசி பகுதியில பாருங்க, ಅದರ ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ನೋಡಿರಿ. இந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றான். ಈ ಸಾಮುವೇಲ್ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಪಡೆದನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கர்த்தரின் சித்தம் ದೇವರ ಚಿತ್ತವು இந்த சாமுவேல் மேல இருந்தது. ಈ ಸಾಮುವೇಲನ ಮೇಲೆ ಇತ್ತು. சாமுவேல் பிறந்தா ಸಾಮುವೇಲ ஒரு ಹುಟ್ಟಿದನು, தீர்க்கதரிசியா இருக்கணும். ಇವನು ಪ್ರವಾದಿಯಾಗಿರಬೇಕು. சாமுவேல் பிறந்தா ಸಾಮುವೇಲ ಹುಟ್ಟಿದರೆ ஆலயத்துல வளரவராய் இருக்கணும். ಅವನು ದೇವರ ಆಳದ ಬಲಿಯುವನಾಗಿರಬೇಕು. சாமுவேல் பிறந்தா ಸಾಮುವೇಲನ ಹುಟ್ಟಿದರೆ அநேகரை ಅಭಿಷೇகம் பண்ணணும். ಅನೇಕನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. இங்க ಇಲ್ಲಿ சாமுவேல் ஒரு ಸಾಮುವೇಲನು தீர்க்கதரிசி. ಒಂದು ಪ್ರವಾದಿ. இங்க ಇಲ್ಲಿ சாமுவேல் ಸಾಮುವೇಲ್ ஆலயத்தில் வளருகிறவர். ಆಲಯದಲ್ಲಿ ಬೆಳಿತವನು. இங்க ಇಲ್ಲಿ இந்த சாமுவேல், ಈ ಸಾಮುವೇಲನು, இந்த சாமுவேல் ಈ ಸಾಮುವೇಲ್ அநேகரை ಅಭಿಷೇகம் பண்ணக்கூடியவர். ಅನೇಕರು ಅಭಿಷೇಕ இது ಮಾಡಲ್ಪಡುವವನು. யாருடைய திட்டம்? ಇದು ಯಾವರ இது ತೀರ್ಮಾನ? கர்த்தருடைய திட்டம். ದೇವರ ತಿಟ್ಟವು. இது கர்த்தருடைய திட்டம். ದೇವರ ತೀರ್ಮಾನವು. ஹalleluya. 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 ஆகவே தான் ಆದ್ದರಿಂದಲೇ ಅನ್ನಾಳ್ இந்த கர்த்தரின் திட்டத்தை அறிந்திருக்கல. ದೇವರ ತಿಟ್ಟವನ್ನು ತಿಳಿದಿಲ್ಲ. ஆனா கர்த்தரின் திட்டத்தை
திட்டத்துக்கு ஏற்ற பிரகாரம் ದೇವರ ತಿಟ್ಟಕ್ಕೆ ಪ್ರಕಾರವೇ தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய பாதத்தில் ತನ್ನ வைத்திருந்தார்கள். ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟಳು. அன்னாளின் அழுகை ಅನ್ನಾಳಿನ ಅಳುವಿಕೆ ஆலயத்துக்குள் பெருகிற்று. ಆಳದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಯ್ತು. அன்னாளின் விண்ணப்பம் ஆலயத்துல பெருமூச்சு விட்டு எழும்பிற்று. ಆಳದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಉಸಿರುಟ್ಟು ಎಬ್ಬಿಸಿತು. எப்படி எழும்பிற்று? ಹೇಗೆ ಎಬ್ಬಿಸಿತು? எனக்கு ஒரு பிள்ளை தருவீரானால் ನನಗೆ ಒಂದು ಮಗು ಕೊಡುವುದಾದರೆ அந்த பிள்ளையை ಆ ಮಗುವನ್ನು இந்த ஆலயத்துல கொண்டு வந்து விடுவேன். ಈ ಆಳದಲ್ಲಿ ಬಿಡುತ್ತೇನೆ. வாழும் காலத்துல ನಾನು ಬದುಕುವಂತ கர்த்தருடைய வேலை செய்யும்படி ದೇವರ ಸೇವೆಯನ್ನು எனக்கு ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ கொடுக்கிற பிள்ளை ನನಗೆ ಕೊಡುವಂತ ஆலயத்துல ಮಗು வளருவான். ದೇವರ ಆಳದಲ್ಲಿ ಬೆಳೆಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இந்த தாயுடைய ஒரு அர்ப்பணிப்பு, ಈ ತಾಯಿಯ ಒಂದು ಅರಿಕೆ, ஒரு ஒப்புவிப்பு, ಒಂದು ಒಪ್ಪಿಸುವುದು அது கனமாயிருந்தது. ಅದು ಘನವಾದದ್ದು. ஹalleluya. 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 சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். இன்றைக்கு இருக்கிற அம்மாமார்களே, ಇವಾಗ ಇರುವಂತ ತಾಯಿಯವರೇ, உங்க பிள்ளையை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಯಾವ ತೀರ್ಮಾನವನ್ನು உங்க ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? பிள்ளை மேல என்ன தீர்மானம் இருக்கிறது? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಯಾವ ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? அப்பா ஒரு தீர்மானம், அம்மா ஒரு தீர்மானம். ಅಪ್ಪ ಒಂದು ತೀರ್ಮಾನವು, ಅಮ್ಮ ಒಂದು ஆனா ತೀರ್ಮಾನವು. அன்றைய காலத்துல ಆದ್ರೆ ಆ ದಿನ ಕಾಲದಲ್ಲಿ அப்படி அல்ல. இந்த எல்கானாவும் அண்ணாலும் ಆ ಗಲ್ಲೈ ಎಲ್ಕಾನ ಅನ್ನಾಳು. இங்கே பல வருஷம் குழந்தை இல்லங்க. ಇಲ್ಲಿ ಹಲವಾರು ವರ್ಷ ಮಗುವಿಲ್ಲ. இந்த தாயுடைய அர்ப்பணிப்பு ஆலயத்துல போய் முடிவெடுக்கிறாங்க. ಈ ತಾಯಿ ಅರಿಕೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அங்க முடிவெடுப்பது என்ன? ಅಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ಏನು? அங்க தீர்மானிச்சது என்ன? ಅವ್ರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇನು? அதன் பிரகாரம் ಅದನ್ನ கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் தனியை கொடுக்கிறாருங்க. ದೇವರು ಗರ್ಭದ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த கனிய ಆ ಫಲವನ್ನು பால் குடி மறக்க வரையில் நான் வைப்பேன்னு சொல்றாருங்க. ಅವರು ಹಾಲು ಕೊಡಿಸು ನಿಲ್ಲಿಸೋ ತನಕ ಅವರು ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ஆமென். வருஷம் தோறும் ವರ್ಷ நாம் ஒரு ಪ್ರಕಾರವೇ அர்ப்பணை பண்டிகை நடத்துகிறோம். ನಾವು ಸುಗ್ಗಿ ಹಬ್ಬ ನಡೆಸುತ್ತೇವೆ. அதை போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ இந்த எல்கானா வாழ்க்கையில ஒன்று உண்டு. ಈ ಎಲ್ಕನ ಜೀವಿತದಲ್ಲಿ வருஷம் ಒಂದುಂಟು. தோறும் போய் ಯಥಾ ಪ್ರಕಾರ அந்த ವರ್ಷದಲ್ಲಿ நாளில ಆ ದಿನ கர்த்தருக்கு ಕಾಲದಲ್ಲಿ காணிக்கைகளை கொடுத்து ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು குடும்ப ஆசீர்வாதங்களை பெறுவது உண்டு. ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದುಂಟು. ஆனா நீங்கள் நானும் ಅದು ನೀವು ನಾವು அர்ப்பணை பண்டிகைன்னா அது ஒரு மாதிரி பேசுறோம். ಸುಗ್ಗಿ ಹಬ್ಬದ ಒಂಥರ ಮಾತಾಡುತ್ತೇವೆ. வருஷத்தில் ஒரு முறை ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ நாம் எப்படி சம்பாதித்தோம், ನಾವು ಹೇಗೆ ಸಂಪಾದನೆ எப்படி ಮಾಡ್ತೇವೆ, உழைத்தோம், ಹೇಗೆ அதை ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೇವೆ, கர்த்தருக்கு முன்பாக ಅದು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ தன் உழைப்பையும் ತಮ್ಮ ಬದುಕನ್ನು தன் வருமானத்தையும் ತಮ್ಮ ವರಮಾನಗಳನ್ನು கர்த்தருக்கு முன்ன கொண்டு போகணும். ದೇವರ ಮುಂದೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. அப்படி இந்த எல்கானா போகிறாரு. ಆಗ ಎಲ್ಕನ ಹೋಗುತ್ತಾರೆ. மனைவி அழைக்கிறாரு. ಹೆಂಡತಿಯನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. மனைவி சொல்றாங்க, ಹೆಂಡತಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, நான் இந்த முறை வருவதில்லை. ನಾ ಈ ಬಾರಿ ಬರುವುದಿಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை வச்சிருக்கிறேன். ನಾನು ದೇವರ ಬಳಿ ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. எனக்கு ஆண் பிள்ளை கொடுத்தா ನನಗೆ ಗಂಡು ಮಗು அந்த ಕೊಟ್ಟರೆ பிள்ளை ஆலயத்துல கொண்டு வந்து விடுவேன்னு சொல்லி ಆ ಮಗು ದೇವರ ಆದಲ್ಲಿ ಬಿಡುತ್ತೇನೆ ಅಂತ அதனால ಹೇಳಿ நான் வர்றதில்ல. ಆದ ನಾನು நீங்க ಬರುವುದಿಲ್ಲ. போயிட்டு வாங்க. ನೀವು ಹೋಗಿ ಬನ್ನಿರಿ. அடுத்த முறை நான் போகும்போது ಮುಂದಿನ ವರ್ಷಕ್ಕೆ ನಾನು ಬರುವಾಗ என் பிள்ளை கொண்டு போய் நான் விடுவேன். ನನ್ನ ಮಗನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. அதுக்கு எல்கானா என்ன செய்யல? ಅದಕ್ಕೆ ಎಲ್ಕನ ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲ? தடை செய்யவில்லை. ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. உன் விருப்பம் என்ன? ನಿನ್ನ ಇಷ್ಟವೇನು? உன் தீர்மானம் என்ன? ನಿನ್ನ நீ ತೀರ್ಮಾನವೇನು? எப்படி அர்ப்பணித்த? ನೀವು ಹೇಗೆ ಅರಿಕೆ அப்படியே ಮಾಡಿದೆ செய். ಹಾಗೆ ಮಾಡು. கர்த்தருக்கும் ದೇವರಿಗೂ உனக்கும் ನಿನಗೂ நான் தடையா இருக்க ನಾನು மாட்டேன். ತಡೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. நீ பெற்ற பிள்ளை, ನೀನ್ ಎತ್ತಿದ நீ ಮಗು, சுமந்தது உனக்கு தெரியும். ನೀನ್ ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದು ನಿನಗೆ ಗೊತ್ತು. நீ அர்ப்பணித்தது உனக்கு ನೀನ್ தெரியும். ಅರಿಕೆ ಮಾಡಿದ ನಿನಗೆ ಗೊತ್ತು. நீ தீர்மானித்தது உனக்கு தெரியும். ನೀನ್ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ ನಿನಗೆ ಗೊತ್ತು. மனைவியுடைய பேச்சை தடை செய்யல. ಹೆಂಡತಿಯ ಮಾತು ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ಅದು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? மனைவி சொன்னவனே கணவன் என்ன பண்ணிருப்போம்? ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಗಂಡ ಏನ್ இல்ல ಮಾಡ್ತೇವೆ? கணவன் சொன்ன மனைவி என்ன பண்ணிருப்போம்? ಆತ ಗಂಡ ಹೇಳಿದ ಹೆಂಡತಿ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? எதிரும் புதிரா நின்றுப்போம் அப்படி. ನಾವು ಎದುರಿಗೆ ಮಾರಾಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. நான் எத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை பெற்றிருக்கிறேன். ನಾನು ಎಷ್ಟು ವರ್ಷ ಬಿಟ್ಟು ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ತಿದ್ದೇನೆ. என் பிள்ளையை நான் இப்படி செய்யணுமா? ನನ್ನ ಮಗನಿಗೆ ಮಾಡಬೇಕಾ? உன் பேச்சை நான் கேட்கணுமா? ನಿನ್ನ ಮಾತು ನಾನು ಕೇಳಬೇಕಾ? கேட்க சொல்றமா இல்லையா? ಈಗ ಗೆಲ್ತೀವಾ ಇಲ್ವಾ? சொல்லுங்க, சொல்றமா இல்லையா? ಗೆಲ್ತೀವಾ ಇಲ್ವಾ? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, சொல்லுங்க, அப்படி சொல்றமா இல்லையா? ಹೀಗಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಾ ಇಲ್ವಾ? ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆனா இந்த அண்ணா ಆದ್ರೆ ಈ ಅನ್ನಾಳು சரியான தீர்மானம், ಸರಿಯಾದ ಒಂದು ತೀರ್ಮಾನವು, சரியான முடிவு, ಸರಿಯಾದ ಒಂದು ತೀರ್ಮಾನವು, சரியான ಅರ್ಪಣಿப்பு, ಸರಿಯಾದ ಒಂದು ಅರ್ಪಣೆಗೆ ஒன்று கூட அங்கிட்டு விலகல. ಯಾವ್ದು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅವ್ರು ದಯ ಮಾಡಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பெரிய பட்டதாரியா படிக்கணும், ಇವತ್ತು ಮಕ್ಕಳು ಹೆಚ್ಚಾಗಿ ಓದಬೇಕು, டாக்டரா வரணும், ಚೆನ್ನಾಗಿ இன்ஜினியரா வரணும், ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ, ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿ ಬರಬೇಕು, ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಿ ಬರಬೇಕು, ஒரு பெரிய அதிகாரி வரணும். ಒಂದು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಬರಬೇಕು. பெற்றோருடைய தீர்மானம் தப்புன்னு சொல்ல வரல. ಎತ್ತಿದವ ತೀರ್ಮಾನವು ತಪ್ಪಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்கள் நான் எடுக்கிற முடிவு தப்புன்னு சொல்ல வரல. ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ತೀರ್ಮಾನ ತಪ್ಪಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಆದರೆ தப்பான விதத்தில் தீர்மானிக்கிறோம். ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு ஆண்டவர் சித்தம் இருக்கா? ನನ್ನ
ನನ್ನ ಮಗನು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕು ದೇವ್ರ ಚಿತ್ತವಿದೆಯಾ? என் பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு தேவனே உம்ம சித்தம் இருக்கிறதா? ನನ್ನ ಮಗನು ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಬೇಕು ದೇವರಿನ ஆண்டவரே, ಚಿತ್ತವಿದೆಯಾ? என் பிள்ளை ஒரு கலெக்டர் ஆகணும்னு சித்தம் இருக்கிறதா? ನನ್ನ ಮಗು ಒಂದು ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಬೇಕೆಂದು ಆತನ அதை ಉದ್ದೇಶವಿದೆ. கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கணும். ಆ ದೇವರ ಬಳಿ ಕೇಳಬೇಕು. அதை கேட்க மாட்டோம். ಅದನ್ನ ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா நம்ம என்ன தீர்மானிப்போம்? ನಾವು ಏನು ತೀರ್ಮಾನ என் ಮಾಡುತ್ತೇವೆ? பிள்ளை அழகா இருக்கிறான், ನನ್ನ ಮಗು என் பிள்ளை அழகா இருக்கிறான், ಅಂದವಾಗಿದ್ದಾನೆ, நான் அப்படி படிக்க வைப்பேன், நான் இப்படி படிக்க வைப்பேன். ಹಾಗೆ ಓದುತ್ತೇನೆ, ಹೀಗೆ அதனால ಓದುತ್ತೇನೆ. ஆலய பேச்சே இருக்க கூடாது பிள்ளை கிட்ட. ಅದನ್ನ ಆಳೆಯ ಮಾತೇ ಇರಬಾರದು. சபை பேச்சே வரக்கூடாது. ಸಭೆ ಮಾತು எந்த ಮಾತಾಡಬಾರದು. ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ண கூடாது. ಯಾವ ಕಾರ್ಯ படிப்பு மட்டும்தான். ಬರೀ ಓದುವನ್ನು ಮಾತಾಡಬೇಕು. படிப்பு மட்டும்தான். ಬರೀ ಓದಿಸೋದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு ஃபேமிலில ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ சின்ன குழந்தை அந்த வயதில இருந்து ಚಿಕ್ಕ ಮಗು ಆ ವಯಸ್ಸಿಂದ திருமணம் பண்ணி கொடுக்கிற வயது ஆயிட்டு ಮದುವಾಗಿ ಕೊಡುವ ವಯಸ್ಸು ತನಕ படி 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 படின்னு படிக்க வச்சாங்க. ಓದು ಓದು ಓದಂತ ಓದಿಸ್ತಾ ಇದ್ದರು. ஆமென். ಆಮೆನ್. எந்த பக்தி வேண்டாம். ಯಾವ ಭಕ್ತಿ ಬೇಡ. நாங்க போய்க்கிறோம் சபைக்கு. ನಾವು ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. நாங்க போகிறோம் கடவுள்கிட்ட. ನಾವು ದೇವರ ಬಳಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. நாங்க பண்ணிக்கிறோம் பூஜை வர்க்கத்தை. ನಾವು ಪೂಜೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ದೇವರ ಬಳಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அப்படி படிக்க 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 வச்சாங்க. ಹೀಗಾಗಿ ಓದುತ್ತಾ ಓದುತ್ತಾ ಓದಿಸಿಟ್ಟರು. இன்னைக்கு ಇವತ್ತು ஹாஸ்பிடல் 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 சுத்துறாங்க. ಹಾಸ್ಪಿಟಲ್ ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அழகுபட்ட பிள்ளை, ಅಂದವಾದ ಮಗು, அழகு போயிடுச்சு. ಅವ ಅಂದವೇ ಹೋಯ್ತು. அப்படி கூந்தல் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ಅವಳು ಕೂದಲೆಲ್ಲ ಹಾಗೆ ಬೀಳ್ತಾ ಇತ್ತು. டாக்டர் சைன் போட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டான். ಡಾಕ್ಟರ್ ಸೈನ್ ಮಾಡಿ ಲೆಟರ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟರು. என்ன தெரியுமா? ಏನು ಗೊತ್ತಾ? கேன்சர். ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗವು. ஆமென். ಆಮೆನ್. படிச்ச படிப்பு கேன்சல் ஆயிடுச்சு. ಓದಿದ್ದು ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಯ್ತು. பட்டம் கேன்சல் ஆயிடுச்சு. ಆ ಪಟ್ಟವು ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಯ್ತು. கேன்சல் ஆயிடுச்சு. ಮುಖವು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಯ್ತು. ஆமென். ಆಮೆನ್. ஆடம்பரம் கேன்சல் ஆயிடுச்சு. ಅವರ ಆಡಂಬರ ಜೀವಿತವು ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಯ್ತು. இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு மூலையில இருக்கு. ಇವದ ಮಗಳು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಳೆ. கண்பான பெற்றோர்களே, ಎತ್ತಿದವರೇ, தவறு செய்யாதீங்க. ತಪ್ಪು ಮಾಡಬಾರದು. படிக்க வைங்க. ಓದಿಸಿರಿ. வேணான்னு சொல்ல. ಬೇಡ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. நல்ல படிக்க வைங்க. ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸಿ. அதே சமயத்துல அதே பிரகாரவே கர்த்தரை தேடுவதற்கு இடம் கொடுங்க. ದೇವರ ಹುಡುಕೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ என் ಕೊಡಿರಿ. பிள்ளை சபையில போய் தான் ஜெபிக்கணுமா? ನನ್ನ ಮಗನು ಸಭೆಯಲ್ಲಿ என் ಪ್ರಾರ್ಥನೆ பிள்ளை டான்ஸ் ಮಾಡಬೇಕಾ? ஆடி தான் ஜெபிக்கணுமா? டான்ஸ் ஆடி ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ? அப்படி அல்ல. ಆಗಲ್ಲ. ஆனால் ಆದರೆ அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற திறமை என்ன? ಆ ಮಕ್ಕಳಿರುವ ತಾಲಂತುಗಳು அந்த ಏನು? பிள்ளை கர்த்தருக்காக என்ன செய்யறதுக்கு திட்டமிட்டு ಆ இருக்கிறாள். ಮಗಳು ದೇವರಿಗೆ ಯಾವುದು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ அந்த ತೀರ್ಮಾನ பிள்ளை அந்த ಮಾಡಿದಳೆ. பையனுக்குள்ள அந்த தீர்மானம் என்ன? ಅವಳು ಆ ಮಗಳ ತೀರ್ಮಾನವೇನು? ஆமென். ಆಮೆನ್. பெற்றோர் நன்றாக அறிஞ்சு கொள்ளணும். ಎತ್ತವರು ಚೆನ್ನಾಗಿ பெற்றோர் ತಿಳಿದಿರಬೇಕು. பிள்ளைங்கிட்ட கேட்கணும். ಮಕ್ಕಳು ಎತ್ತವರು உன்னுடைய ಕೇಳಬೇಕು. ஆசை என்ன? ನಿನ್ನ உன்னுடைய ಆಸೆ கனவு ಏನು? என்ன? ನಿನ್ನ அதை ಕನಸೇನು? கேட்கணும். ಅದನ್ನು ಕೇಳಬೇಕು. உங்களுடைய கனவு என்ன? ನಿಮ್ಮ அதை ಕನಸೇನು? பிள்ளைங்கிட்ட சொல்லணும். ಅದು ಮಕ್ಕಳ ಬಳಿ ಹೇಳಬೇಕು. அது ரெண்டையும் கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பாதத்துல வைக்கணும். ಎರಡು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಇಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. முத படிச்சிரு, நீ பாஸ் பண்ணிரு, ನೀನ್ நீ ಮೊದಲು சம்பாதனை பண்ணிரு. ನೀನ್ ವರಮಾನ ಮಾಡಿ ದುಡಿ ಕಷ್ಟಪಡು. ஆமென். ಆಮೆನ್. அப்புறம் போய் கொட்டு ஹாஸ்பிடல்ல. ಆಮೇಲೆ ಹೋಗಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ அந்த ಹಾಕು. புத்தி பஸ் தூக்கி எறிங்க. ಆ ಬುದ್ಧಿ ಪಶು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ. கிறிஸ்துக்குள்ள வளங்க. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೆಳೆಸಿರಿ. வேதத்தை படிக்க வைங்க. ಸತ್ಯ ವಾಕ್ಯನ ಓದಿಸಿ ஜெபத்தை ಕೇಳಿರಿ. செய்ய வைங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ முழங்கால ಕೇಳಿರಿ. நிக்க வைங்க. ಮೊಣಕಾಲು ನಿಲ್ಲ ಕೇಳಿರಿ. தேவனுடைய ஆலயத்துக்கு இடம் கொடுக்க ದೇವರ செய்யுங்க. ಆಲಯಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. எல்லா டாலண்ட்டையும் கட்டி அங்க வச்சிட்டு எல்லா படி 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 படி. ಎಲ್ಲ ತಾಳಂದ್ರು ಕಟ್ಟಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಓದು ಓದು ಓದು. ஒரு நாள் ಒಂದು ದಿನ அந்த பிள்ளை உன் மேல ஒரு வெறுப்பா மாறுவா. ಒಂದು ದಿನ ಮಗನ ಮೇಲೆ ಒಂದು ದುರಾಸೆ கோபமா மாறுவா. ದ್ವೇಷವಾಗಿ ಕೋಪವಾಗಿ. ஃபுட்பால் ஆசை. ನನಗೆ ಫುಟ್ಬಾಲ್ ಆಸೆ. ஆனா என் அப்பா அம்மா என்ன அதுல நடத்தல. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅದನ್ನ ನಡೆಸಲಿಲ್ಲ. நான் கொக்கோ விளையாடுறதுல ஆசை. ನಾನು ಖೋಖೋ ಆಡೋದಕ್ಕೆ ಆಸೆ. அம்மா அப்பா என்ன அதுல நடத்தல. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಅದನ್ನ ನಡೆಸಲಿಲ್ಲ. நான் கபடியில ஆசை. ನನಗೆ ಕಬಡ್ಡಿಯಲ್ಲಿ ಆಸೆ. அதுல எங்க அப்பா அம்மா நடத்தல. ಅದು ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಡೆಸಲಿಲ್ಲ. நான் ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசையா இருந்தேன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡಿ ತುಂಬಾ ಆಸೆ ಆಗಿದ್ದೇನೆ. அப்பா அம்மா என்ன அதுல நடத்தல. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅದನ್ನ ನಡೆಸಲಿಲ್ಲ. இன்னைக்கு ಆದ್ರೆ ಇವತ್ತು நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன். ನಾನು ಇಷ್ಟು ಓದಿದ್ದೇನೆ. படிப்பு எனக்கு ஒண்ணுமே வேலை செய்யல. ನಾನು ಓದೋದು ನನಗೆ ಯಾವುದು ಕೆಲಸವೇ ಇಟ್ಟಿಲ್ಲ. பிள்ளை அன்னைக்கு அழுகுறான் பாத்தீங்களா? ನಿನ್ನ ಮಗನ ಅವಾಗ அந்த ಅಳುತ್ತಾ ನೋಡಿ. பிள்ளை அழுகுறா பாத்தீங்களா? ಆ ಮಗಳು ಅಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. அந்த வேதனை உனக்கு தெரியாது. ಆ ವೇದನೆಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. படுற கஷ்டம், ಅವನು ಪಡುವಂತ படுற ಕಷ್ಟವು, புலம்பல் ಅವನು ಪಡುವ ಗೋಲಾಟವು உனக்கு பின்னால சமாதானத்தை கொடுக்கும். ನಿನಗೆ ಹಿಂದೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆனா அன்னாள் இந்த வேலையை செய்யல. ಆದ್ರೆ ಅಣ್ಣಾಲಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಲ್ಲ. ஆண்டவர் தீர்மானிச்சாங்க. ದೇವರು ಅವ್ರ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರು. ஓகே சொல்லிட்டாரு. ದೇವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. பிள்ளையும் ஓகே சொல்லிட்டாங்க. ಮಗಳು ಓಕೆ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. மூணு பேருமே கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்துட்டாங்க. ಮೂರು ಜನ ದೇವರ ಮುಂದೆ ನಿಜವಾಗಿದ್ದರು. அவங்க மூணு பேருமே உண்மையா இருந்தாங்க. ಅವ್ರ ಮೂರು ಜನ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ இந்த சாமுவேல் தான் ಈ ಸಾಮುವೇಲನೇ சவுல் என்கிறவர்
ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ಸೌಲನ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ இந்த ಮಾಡ್ತಾನೆ. இந்த சாமுவேல் தான் ಈ ಸಾಮುವೇಲನೇ தாவீதை ಅಭಿಷೇகம் பண்ணுகிறார். ದಾವೀದನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. இந்த சாமுவேலின் வழிமுறை ಈ தான் ಸಾಮುವೇಲನ ದಾರಿಗಳೇ பழைய ஏற்பாட்டு காலத்தின் வழியிலே பார்க்கும்போது ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அநேகருக்கு ஒரு முன்மாதிரி அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ಅನೇಕ ಮುಂದಟ್ಟಿ ಅಭಿಷೇಕವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. உன் பிள்ளை கொண்டு இன்னொருத்தர் அபிஷேக கர்த்தர் வச்சிருப்பார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಇನ್ನೊಬ್ಬರ ಅಭಿಷೇಕ ಮಾಡೋ ದೇವರು உன் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பிள்ளைனால ஒரு பெரிய தீர்மானம் இருக்கும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ತೀರ್ಮಾನವಿರುತ್ತದೆ. தகப்பனே, தாயே, ತಂದೆಯೇ, ತಾಯೇ, அன்பு குழந்தைகளே, வாலிபர்களே, ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳ ಯವನಸ್ಥರೇ, உங்க தரிசனங்களை விட்டு விடாதீர்கள். ನಿಮ್ಮ ದರ್ಶನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. உங்களுடைய நல்ல தீர்மானங்களை விட்டு விடாதீர்கள். ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. கர்த்தருக்குள் பூரணமாய் நில்லுங்கள். ದೇವರಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. அது உங்களை கொண்டு போகும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೇ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್. ஆமென். ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். ಒಂದು ಸಹೋದರಿ ನನಗೆ ಗೊತ್ತು. அந்த சகோதரன் ಆ ಸಹೋದರರು பலமுறை என் கையை பிடிச்சு அழுதுருக்கிறார். ಹಲವಾರು ಬಾರಿ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ಅಳ್ದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் அப்பா டிக்கெட் வாங்கிட்டாங்க, ಅವರ ಅಪ್ಪ ಸತ್ತೋದರು, அம்மாவும் டிக்கெட் வாங்கிட்டாங்க. ಅಮ್ಮ ಸತ್ತೋದರು. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, ನೋಡಿರಿ, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ಆ ಸಹೋದರ ಜೀವಿತದಲ್ಲಿ அவனுக்கு சின்ன வயசுலயே ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿನೇ அந்த ஃபாதர் வந்து சொன்னாரா, ಅವರ ಒಂದು ಫಾದರ್ ಬಂದು அப்பா அம்மா ಹೇಳಿದ್ರಂತೆ, சொன்னாரா, ಅಪ್ಪ ಬಳಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, இவன் என்ன போல ஒரு ஃபாதரா வருவானா. ಇವ್ನು ನನ್ನಾಗಿ ಒಂದು ಬೋಧಕನಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஆனா அந்த அப்பா அம்மா கண்டுக்கல. ಆದ್ರೆ ಅವ್ರ ತಂದೆ ತಾಯಿ நல்லா ಕಂಡುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. படிக்க வச்சிருக்கிறார். ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. ಇವತ್ತು ಅಪ್ಪವೂ ಇಲ್ಲ, ಅಮ್ಮ ಇಲ್ಲ. அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ಆ ಯವನಸ್ಥ ಜೀವಿತದಲ್ಲಿ 2 முறை திருமணம் ஆயிருக்கு. ಇಬ್ರು ಸಾರಿ ಮದುವೆ ಆಗಿದೆ. 2 பேரும் விட்டு ஓட்டாங்க. ಇಬ್ರು ಬಿಟ್ಟು ಹೋದರು. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு வீதி வீதியா ரோடா அலைகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ಇವತ್ತು ಬೀದಿ ಬೀದಿಯಾಗಿ ರೋಡೋಡಿಗೆ ಅಲೆದಾಡುವ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. அந்த வாலிபன் சொல்றாரு, ಆ ಯವನಸ್ಥನು ಹೇಳುತ್ತಾನೆ, அந்த தம்பி சொல்றாரு, ಆ ತಮ್ಮ ಹೇಳುತ್ತಾನೆ, எங்க அப்பா அம்மா செய்த தவறு நிமித்தம் ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಾಡಿದ ತಪ್ಪಿಂದೇನೆ என் வாழ்க்கையே போயிடுச்சுங்க ஐயா. ನನ್ನ ಜೀವಿತವೇ ಹೋಯ್ತಯ್ಯ. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ದೆ. அன்னைக்கு அந்த அப்பா அம்மா தெரியாம பண்ணிருக்கலாம்பா. ಅವತ್ತು ಅಪ್ಪ ಅಮ್ಮ ತಿಳಿದಿರೇ ஆனா ಮಾಡಿರಬಹುದು. இன்னைக்கு ನೀ தெரிஞ்சுதானே இந்த தவறுலாம் பண்ற. ಆದ್ರೆ ಇವತ್ತು ನೀನು ತಿಳಿದೇ ತಾನೇ ತಪ್ಪೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೀಯ. இன்னைக்கு அப்பா அம்மாவே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ಇವತ್ತು ಅಪ್ಪ ಅಮ್ಮನೇ ಕೊರತೆ ಹೇಳಬೇಡ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. உன்னை நீ மாற்றிக்கோ. ನಿನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳು. கடவுள் உன் மேல வச்சிருக்கிற தீர்மானம் என்ன? ದೇವರ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶವೇನು? கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் என்ன? ಅದನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಒಂದು அந்த ತೀರ್ಮಾನವೇನು? திட்டத்தை பிடிப்பா. ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಪ್ಪ. அவர் சொல்லி நான் ஜெபித்தேன். ಆತನ பலமுறை ಮಾಡಿದೆ. அவர் கேட்கவே இல்ல. ಹಲವಾರು ಸಾರಿ ಅವರು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. பலமுறை கேட்கல. ಹಲವಾರು ಸಾರಿ ಕೇಳಿಲ್ಲ. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்துருச்சு. ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳು ಬಂದಿದೆ. எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ಎಷ್ಟು ಹೇಳಿ ನೋಡಿದೆ. கேட்கிற மாதிரியே இல்ல. ಕೇಳೋ ತರನೇ ಇಲ್ಲ. ஆனா இப்போ ಆದ್ರೆ ಇವಾಗ பிளாட்ஃபார்ம்ல, ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ரோடுகள்ல, ಅಲ್ಲಿ, ಬೀದಿಗಳಲ್ಲಿ, ரயில்வே ஸ்டேஷன்கள்ல, ರೈಲ್ವೆ ಟ್ರ್ಯಾಕ್ ಹತ್ರ, ஹாஸ்பிடலுக்கு முன்னால, ಹಾಸ್ಪಿಟಲ್ಗಳ ಮುಂದೆ, பஸ் ஸ்டாண்டுகளுக்கு முன்னால ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ಗಳ ಮುಂದೆ ட்ராக்ஸ் கைப்பிரதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ಇವಾಗ ಕರ್ತನ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த வார்த்தை நான் பார்த்தேன். ನಾನು ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದೆ. நான் கேட்டேன். ಏನ್ ಬ್ರದರ್ ಅಂತ அப்ப ಕೇಳಿದೆ. தம்பಿ சொல்றாரு, ಆ ತಮ್ಮ ಹೇಳುತ್ತಾನೆ, ஐயா ಅಯ್ಯ இப்பதான் நான் சமாதானமாய் இருக்கிறேன். ಇವಾಗ ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದೇನೆ. நான் இன்னைக்கு எந்த பிரச்சனையிலும் இல்ல. ಇವತ್ತು ಯಾವ ಸಮಸ್ಯೆ எந்த ಇಲ್ಲ. கடன் பாரமும் இல்ல. ಯಾವ ಸಾಲದ நான் இப்ப ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. சந்தோஷமா இருக்கிறேன் ஐயா. ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவர் என்ன அதிசயமா நடத்தி கொண்டு ದೇವರು இருக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இது அன்னைக்கே எங்க அப்பா அம்மா புரிஞ்சிருந்தாங்கன்னா ಯಾವ್ದು ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಗೊತ್ತಿದ್ದಾರೆ, இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஊழியக்காரனா இருந்திருப்பேன். ಇವತ್ತು ಒಂದು ದೊಡ್ಡ ಸೇವಕನಾಗಿರುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெற்றோர்களாகிய உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಾಗ ಎತ್ತರದವರಿಗೆ ನಿಮಗೆ ನಾನು உங்களை ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. வெட்கப்படுத்துவோ, ನಿಮ್ಮ உங்களை ನಾಚಿಕೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அவமானப்படுத்துவதற்கோ, ನಿಮ್ಮನ್ನು உங்களை ಅವಮಾನಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, துக்கப்படுத்துவதற்கோ இது ஆராதனை அல்ல. ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸುವಾಗಿ ಆರಾಧನೆ உங்க ಅಲ್ಲ. பிள்ளைகள் பின்காலத்துல ராஜகுமார்களா ராஜகுமாரத்திகளா வாழும்படியான ஒரு ஆராதனை. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಅರಸರಾಗಿ ರಾಜಕುಮಾರಗಳಾಗಿ ಬದುಕೋದಕ್ಕಾಗಿ ಒಂದು நீங்க ಆರಾಧನೆ. உங்க பிள்ளைகளை சுத்தி பெருமையா சொல்லுகிற ஒரு ஆராதனை. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತಾಡುವಂತ ಒಂದು ಆರಾಧನೆ. கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்தேன். ದೇವರಿಗೆ ನಾನು ವಿಧೇಯಳಾದೆ. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தேன். ದೇವರ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟೆ. இன்னைக்கு என் பிள்ளை இந்த வேலையில இருக்கிறான். ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೆಲಸದಲ್ಲಿ அவன் ಇದ್ದಾರೆ. டாக்டரா இருப்பதற்கு, ಅವರು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಇರುವುದಕ್ಕೆ, அவன் இன்ஜினியரா இருப்பதற்கு, அவன் engineer ಆಗಿ அவன் ಇರುವುದಕ್ಕೆ, கலெக்டரா இருப்பதற்கு, அவன் collector ಆಗಿ ಇರುವುದಕ್ಕೆ, அவன் பெரிய ஊழியக்காரனா இருப்பதற்கு ದೊಡ್ಡ ಸೇವಕನಾಗಿ நான் ಇರುವುದಕ್ಕೆ, கர்த்தரின் பாதத்தில் முழங்கால் படியிட்டேன். ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಿಟ್ಟೆ. என் பிள்ளையை சபையில நான் வளர்த்தேன். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಿದ್ದೆ. இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறான். ನನ್ನ ಮಗನ ಈ ರೀತಿ ಒಂದು ಅಂತಸ್ತಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya. இந்த அன்னாளின் வாழ்க்கையில ಈ ಅನ್ನಾಳಿನ ಜೀವಿತದಲ್ಲಿ தேவன் செய்த காரியங்கள் ದೇವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು மகிமையாய் மாறிச்சு. ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತ್ತು. ஆமென்.
ಆಮೆನ್. அண்ணா லேட்டா பிறப்பதற்கு, ಅಣ್ಣ ಲೇಟ್ ಆಗಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ, கர்த்தர் தீர்க்கதரிசி கொடுப்பதற்கு. ದೇವರು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ. அண்ணாளின் கர்ப்பம் ಅಣ್ಣನ ಗರ್ಭವು லேட்டாக வந்தாலும் ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದರು, லேட்டஸ்டா வந்தது, ಲೇಟೆಸ್ಟ್ ಆಗಿ ಬಂದಿತ್ತು, தீர்க்கதரிசியா வந்தது. ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಬಂದಿತ್ತು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்கள் அண்ணாக்களால் மாறுங்கள், ನೀವು ಅಣ್ಣಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡಿರಿ, எல்கானை போல மாறுங்கள். ಎಲ್ಕನಾಗಿ ಮಾರ್ಪಡಿರಿ. உங்க பிள்ளைகள் சாமுவேலை போல மாறட்டும், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಮ್ಯಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ, அநேகரை ஆசீர்வதிக்கட்டும், ಅನೇಕರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ, அநேகரை அபிஷேகிக்கட்டும். ಅನೇಕರನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಲಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, உங்க பிள்ளைகள், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, உங்க பிள்ளைகள் ನಿಮ್ಮ ஒரு ಮಕ್ಕಳು பாஸ்டரா வளரட்டும், ಒಂದು ಬೋಧಕರಾಗಿ ஒரு ಬರಲಿ, தீர்க்கதரிசியா வரட்டும், ಒಂದು ಪ್ರವಾದನಾಗಿ ஒரு ಬರಲಿ, சுவிசேஷகனாய் ಒಂದು வரட்டும், ಸುವಾರ್ತೆ ஒரு ಸಾರುವವರಾಗಿ ಬರಲಿ, மிஷனரியா வளரட்டும். ಒಂದು ಮಿಷನರಾಗಿ ಬೆಳೆಯಲಿ. இப்படி ஜெபிங்க. ಹೀಗೆ என் ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பிள்ளை ஒரு பாடகியா மாறணும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ என்ன ಆಡಬೇಕು. பாடல்? ಏನ್ ಹಾಡು? உலக பாடல் அல்ல, ಲೋಕದ ಹಾಡಲ್ಲ, கிறிஸ்துவுக்காக பாடுகிற பாடல். ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಆಡುವಂತವರಾಗಿ. ஹalleluya சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. ಹೇಳಿರಿ ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் என் பிள்ளை தீர்க்கதரிசி அவர் நினைக்கிறீங்க? ಇಷ್ಟ ನನ್ನ ಮಗನ ಪ್ರವಾದಿಯಾಗಿ என் ಬರಬೇಕಂತ பிள்ளை ஒரு ಅನಿಸುತ್ತೀರಾ? நல்ல ஆமென். எத்தனை பேர் பாஸ்டர் அவர் நினைக்கிறீங்க? ಇಷ್ಟ ಸೇವಕರಾಗಿ எத்தனை பேர் ಬರಬೇಕು. என் பிள்ளை ஒரு மிஷனரி அவர் நினைக்கிறீங்க? ಇಷ್ಟ ನನ್ನ மகன் ಮಿಷನರಿಯಾಗಿ ಬರಬೇಕು. எத்தனை பேர் என் பிள்ளை நல்ல சபையில worship பண்ற லீடர் அவர் ಇಷ್ಟ நினைக்கிறீங்க? ನನ್ನ ಮಗನ ಒಳ್ಳೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಮಗನಾಗಿ ಬರಬೇಕಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ? 2-3 கையை மட்டும் அப்படி தூக்கி தூக்கி காட்டுறீங்க. ಇಬ್ಬರು ಮೂರು ಕೈ ಮಾತ್ರ ಆಗಿ ಎತ್ತೆ ತೋರಿಸುತ್ತೀರಾ? ஏன்னா சம்பாத்தனை போயிடும். ಯಾಕಂದ್ರೆ ವರಮಾನ ಒಟ್ಟೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. எங்க பாஸ்டர் தெரியாதா? ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ அவர் தீர்க்கதரிசியா தானே இருக்காரு. ಅವರು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ತಾನೇ ಇದ್ದಾರೆ. அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ಅವರು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அந்த கஷ்டம் போல ஏன் பிள்ளை படணும்? ಆ ಕಷ್ಟ ನನ್ನ ಮಗನು ಕಷ್ಟಪಡಬೇಕು. எனக்கு அன்பான தேவ ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, எல்கானா அன்னாளுடைய வாழ்க்கையில ಎಲ್ಕಾನ ಅಣ್ಣಾಳನ ಜೀವಿತದಲ್ಲಿ தீர்க்கதரிசியை கனமாய் பெற்றார்கள். ಪ್ರವಾದಿಯನ್ನು ಘನವಾಗಿ ಎತ್ತಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அதே போல நீங்களும் ಅದೇ ಪ್ರಕಾರ உங்க ನೀವು பிள்ளைகளை, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು, உங்க மகனை, உங்க மகளை ನಿಮ್ಮ ಮಗಳು, ನಿಮ್ಮ ಮಗನನ್ನು இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. ಹೀಗಾಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿರಿ. ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். என் பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியா வரணும்னு ஜெபத்துல வைங்க. ನನ್ನ ಮಗು ನನ್ನ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಬರಬೇಕಂತ ಪ್ರಾರ್ಥನೆ மிஷனரியா வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ಒಂದು ಮಿಷನರಿಯಾಗಿ ಬರಬೇಕಂತ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. என் பிள்ளை ஒரு சபை போதகரா வரணும்னு ஜெபம் ನನ್ನ பண்ணுங்க. ಮಗು ಸಭೆ ಬೋಧಕರಾಗಿ ಬರಬೇಕಂತ என் ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பிள்ளை போய் நின்ன மரித்த சரீரம் உயிரோடு எழும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. ನನ್ನ ಮಗುವಾಗಿ ನಿಂತರೆ ಸತ್ತಿದವರು ಪುನರುತ್ಥಾನವಾಗಬೇಕಂತ என் ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பிள்ளையை கொண்டு உங்க நாம மகிமை பண்ணுன்னு சொல்லுங்க. ನನ್ನ ಮಗನ ನಾಮ ಗಣಪಡಬೇಕಂತ ಹೇಳಿರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು இது ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அன்னாள் எல்கானா ಇಲ್ಲಿ ಅಣ್ಣಾಳ ಎಲ್ಕಾನ தன் பிள்ளையை கர்த்தருக்கு கொடுப்பதை தடை செய்யவில்லை. ತನ್ನ ಮಗಳು ದೇವರಿಗೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அதனால் அந்த பிள்ளை தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றார்கள். ಅದನ್ನ ಆ ಮಗು ಪ್ರವಾದಿಯಿಂದ ಹೆಸರು ಪಡೆದಿತ್ತನ. இரண்டாவது ஒரு காரியத்தை கவனிப்போம். ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. இங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஆபிரகாம் சாராள் ಆಬ್ರಹಾಂ ಸಾರಾಳು கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்தார்கள். ದೇವರು ಕೊಟ್ಟ ಮಾತನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார்கள். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸಿದರು. கர்த்தருக்குள் அமை வெட்டி நடை நடந்தார்கள். ದೇವರ ಮುಂದೆ ಜಯವಾಗಿ ನಡೆದರು. கஷ்டம் வந்தது, ಕಷ್ಟ ಬಂದಿತು, வேதனை வந்தது, ವೇದನೆ ಬಂದಿತು, பிரச்சனை வந்தது, ಸಮಸ್ಯೆ போராட்டம் வந்தது, ಹೋರಾಟ பல ಬಂದಿತು, கசப்புகள் வந்தது. ಹಲವಾದ ಕಹಿಗಳು எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ இந்த ஆபிரகாம் சாராள் ಈ ಆಬ್ರಹಾಮ ಸಾರಾಳು உறுதியாய் நின்றார்கள். ದೃಢವಾಗಿ ನಿಂತರು. திடவாங்க நின்றார்கள். ದೃಢವಾಗಿ ನಿಂತರು. அவர்கள் நின்றதினால் ಅವರ ನಿಂದೆ ನಿಂತರೆ அவருடைய வழிமுறை எப்படி ஆகிட்டு? ಅವರ ದಾರಿಗಳು ಹೇಗಾಯ್ತು? ஹalleluya. 100 வயதுல பிள்ளை, 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಕ್ಕಳು, 100 வயசுல பிள்ளை. 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಕ್ಕಳು. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி. அப்படி என்றால் ಹಾಗಂದರೆ இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? ಈ ಆಬ್ರಹಾಮ ಎಂತವರು? அவருக்கு ஒரு பேர் வருகிறது. ಅವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಬರ್ತದೆ. பிதாவாகிய கர்த்தர் சொல்றார், ತಂದೆಯಾಗಿ ಕರ್ತವ್ಯ ஏ ಹೇಳ್ತಾರೆ, மனுஷா, ಏ ಮನುಷ್ಯನೇ, அந்த மனுஷன் யார் தெரியுமா? ಆ ಮನುಷ್ಯನು ಯಾರು ಗೊತ್ತಾ? ஆபிரகாம் யார் தெரியுமா? ಆಬ್ರಹಾಮ ಯಾರು ಗೊತ್ತಾ? தீர்க்கதரிசி. ಪ್ರವಾದಿ. தீர்க்கதரிசி. ಪ್ರವಾದಿ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தீர்க்கதரிசி. ಅವನು ಪ್ರವಾದಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பிதாவுடைய வார்த்தை வருது. ತಂದೆ ಮಾತು ಬರುತ್ತದೆ. ஆபிரகாம் குறித்து சொல்றாரு, ಆಬ್ರಹಾಮನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்றார். ಆಬ್ರಹಾಮ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இரண்டாவது வருது, ಎರಡನೇದಾಗಿ விசுவாசத்துல வல்லவன், ಆತನ ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಶಕ್ತನು, நீதியா நடக்கக்கூடியவன், ದೃಢವಾಗಿ ನಡೆಯುವಂತವನು, உண்மையாய் இருக்கக்கூடியவன். ನಿಜಸ್ಥನು ಎಂಬುದಾಗಿ எங்கிருந்து வருது? ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಬರುತ್ತದೆ. பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಬರುತ್ತದೆ. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் பேசுறார். ಆಬ್ರಹಾಮನ ಕುರಿತು ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இப்ப ஆபிரகாமுடைய கர்த்தர் சொல்றார், ಇವಾಗ ಆಬ್ರಹಾಮ ಬಳಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ,
ಆಬ್ರಹಾಮ ದೇವರ ವಾರ್ತೆಯ ದೇವರ ಮಾತನ್ನು ವಿಶ್ವಾಸಿக்கிறವರಾಗಿஇருந்தார். ನಂಬುವಂತವನಾಗಿದ್ದನು. 100 ವಯಸ್ಸಿನ பிள்ளையை பெற்றார். 100 ವಯಸ್ಸಿನ ಮಗುವನ್ನು சில ಹೆತ್ತನು. ஆண்டுகளுக்கு பின்னே ಕೆಲವು ವರ್ಷ ನಂತರ அந்த பிள்ளையை கர்த்தர் கேட்கிறார். ಆ ಮಗುವನ್ನು ದೇವರಿಗೆ எப்பா ಕೇಳ್ತಾರೆ, ஆபிரகாம், ಅಪ್ಪ ಆಬ್ರಹಾಮನೇ, நீ உண்மையாவே என்னை விசுவாசிக்கிறாயா? ನೀನು ನಿಜವಾಗಿ ನನ್ನ ನಂಬುತ್ತೀಯಾ? நீ என் மேல நம்பிக்கை இருக்கிறாயா? ನೀನು ನಂಬಿಕೆ ಆಗಿದೆಯಾ? நீ விசுவாசமா இருந்தா, ನೀನು ನಿರೀಕ್ಷೆ நீ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ, நம்பிக்கையா இருந்தா, ನೀನು ನಂಬಿಕೆ ಆಗಿದ್ದರೆ, என் சொல்படி நீ பிள்ளையை பெற்றிருப்பாயானால் ನನ್ನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಮಗುವನ್ನು ಎತ್ತಿದಾದರೆ அந்த பிள்ளையை ಆ ಮಗುವನ್ನು எனக்கு பலி கொடுப்பாக்கலாம். ನನಗೆ ಯಜ್ಞವೇದಿಯಾಗಿ ಕೊಡ್ತೀಯಾ? Hallelujah. ಹalleluya. அது எப்படி சொல்றாரு தெரியுமா? ಅದು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ஆதியாகமம் 22ல ಆದಿಕಾಂಡ 22 ಅಲ್ಲಿ 2வது வசனத்தை படிங்க. ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. Genesis chapter 22 verse 2. ಆದಿಕಾಂಡ 22 ವಾಕ್ಯ 2. அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் இங்க வருது பாருங்க, உன் புத்திரனும் ನಿನ್ನ ಪ್ರಿಯ உன் ಪುತ್ರನು ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் உன் நேசகுமார். நல்லா கவனிங்க, 3 பாயிண்ட் சொல்றாரு அங்க. ಅಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳಿವೆ. ಒಂದು உன் புத்திரன், ನಿನ್ನ ಪ್ರಿಯನಾಗಿ, இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ உன் ஏகசுதன், ಒಂದೇ ಮಗನು, மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ என்ன சொல்றாரு? உன் நேசகுமாரனாகிய நேசகுமாரன். ஹalleluya. ಪ್ರಿಯ ಕುಮಾರನು. நல்லா கவனிங்க ஆமென். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பிதாதான் குமாரனாகிய இயேசுவை சொன்னார் என் நேசகுமாரன். ತಂದೆ ಕುಮಾರನಾಗಿರ್ತಾನೆ ಪ್ರಿಯ ಕುಮಾರ ಅಂತ ಹೇಳಿ. ஆமென். ஆமென். யாரே இயேசுவாகிய கிறிஸ்துவை சொன்னார். ಕರ್ತನಾಗಿ ಯೇಸುವನ್ನು ತಂದೆ ஆனா ಹೇಳಿದರು. இங்க பாருங்க, ಅದು ಇಲ್ಲಿ ನೋಡಿ, இந்த ஆபிரகாம் ಈ ಆಬ್ರಹಾಮನು 100 வயதுல பிள்ளை பெற்றார் பாத்தீங்களா? 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು அந்த ಎತ್ತಿದರಲ್ಲ, பிள்ளை மேல அதிகமான ஒரு பாசம், ಆ ಮಗಳ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಪ್ರೀತಿ, அதிகமான ஒரு நேசிப்பு, ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಮಮತೆ, அதிகமான ஒரு பிணைப்பு, ಅದು ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಸ್ನೇಹಿತವು, அதிகமான ஒரு இணைப்பு. ಅಧಿಕವಾಗಿ ಒಂದು ಸ್ನೇಹ. நான் நேசிக்கிறேன். இப்போ ನಾನು இப்ப ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. நான் நேசிக்கிற பிள்ளைய ನಾನು ಪ್ರೀತಿಸುವಂತ ஆண்டவர் பலி ಮಗನನ್ನು கொடுனா கொடுக்க முடியுமா? ದೇವರು ಬಲಿ ಕೊಡಬೇಕಂದ್ರೆ ಕೊಡಕ அப்ப ಆಗುತ್ತದಾ? ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். ಆಗ ದೇವರು ಪರೀಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. ஆபிரகாம் என்னை விசுவாசிக்கிறானா? ಆಬ್ರಹಾಮ ಏನು என்ன ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತಾನೆ? நேசிக்கிறானா? ನನ್ನನ್ನು இல்ல ಪ್ರೀತಿಸುತ್ತಾನಾ? அவன் மகனை நேசிக்கிறானா? ಆತ ಅವನ ಮಗನನ್ನು இத ಪ್ರೀತಿಸುತ್ತಾನಾ? பாத்துறலாம். ಇದನ್ನ ನೋಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. இந்த பார்க்கலாம்னு நினைச்சார் பாத்தீங்களா? ಇವಾಗ ನೋಡೋಣ ಅಂತ ನೆನೆಸುತ್ತಾರಲ್ಲ, அங்கதான் ಅಲ್ಲಿನೇ அவர் என்ன நினைச்சாரு? ಅವ್ರು ಏನು ಎನ್ಸಿದರು? இவன் என் மேல விசுவாசமா இருக்கிறானா? ಇವನು ನನ್ನ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಆಗಿದಾನಾ? இல்ல மக மேல விசுவாசமா இருக்கிறானா? ಆತ ಅವನ ಮಗನ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನಾ? அப்படின்னு பார்க்கலாம் நினைச்சார் இல்லையா? ಆವಾಗ ನೋಡೋಣ ಅಂತ அந்த ನೆನೆಸಿದ್ರಲ್ಲ, வார்த்தையை ஆபிரகாம் பிடிக்கிறார். ಆ ಮಾತು ಆಬ್ರಹಾಮ ಹಿಡಿದರು. நீங்க பாருங்க, வேதத்துல படிங்க. ಸತ್ಯವಾಗಿದೆ ನೋಡಿರಿ. ஆதியாகமம் 22:8 படிங்க. ಆದಿಕಾಂಡ 22:8 சீக்கிரம் ಓದಿರಿ. ஆதியாகமம் 22:8. ஹalleluya. ஹalleluya. இங்க ஆண்டவர் என்ன நினைச்சாரு? ದೇವರು ಏನು ಎನ್ಸಿದರು? இவன் மகன் மேல பாசமா, ಮಗನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿನಾ, இல்ல என் மேல பாசமா? ಆತ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿನಾ? ஹalleluya. ஹalleluya. இத பார்க்கலாம் நினைச்சு ஒரு டெஸ்ட் கொண்டு வராரு. ನೋಡೋಣ ಅಂತ ಒಂದು ಟೆಸ್ಟ್ ஆனா ಕೊಡ್ತಾರೆ. இங்க பாருங்க, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ஆபிரகாம்கிட்ட ஈசாக் கேக்குறாரு, ಆಬ್ರಹಾಮನ ದೇವರು அப்பா, ಕೇಳ್ತಾರೆ, ಅಪ್ಪ தகன பலின்னு சொன்னீங்கல்ல, ನೀವು ಯಜ್ಞವೇದಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, விறகு இருக்கு, அடுப்பு இருக்கு, எண்ணெய் இருக்கு, எல்லாம் இருக்கு. ಸೌದೆ ಇದೆ, ಕಟ್ಟೆಗಳಿದೆ, ஆனா ஆடு மட்டும் காணாம ಆದ್ರೆ ಕುರಿ ಇಲ್ಲವೇ? எங்கப்பான்னு கேக்குறாரு. ಎಲ್ಲಿಯಪ್ಪ ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. அதுக்கு இவர் சொல்றாரு, ಅದು ಕೀರ್ತನೆ ಹೇಳ್ತಾರೆ, அது கர்த்தர் ಅದು பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. Amen. ஹalleluya. உன் பிள்ளையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ದೇವರು உன் பிள்ளையை ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನಿನ್ನ ಮಗನ ದೇವರು இருதயத்து மேல ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கை வச்சு சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ என் ಇಟ್ಟು பிள்ளையை ಹೇಳಿರಿ. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನನ್ನ ಮಗನು ದೇವರು ஆமென். என் ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பிள்ளையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನನ್ನ ಮಗನು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ என்னை ಇಟ್ಟು கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನನ್ನ ಮಗನು ದೇವರು என் ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பிள்ளையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನನ್ನ ಮಗನು ದೇವರು என் ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. குடும்பத்தை கர்த்தர் ನನ್ನ பார்த்துக்கொள்வார். ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. ஆமென். இந்த ಆಮೆನ್. விசுவாசம் இந்த ஆபிரகாமுக்குள் பெரிதாய் இருந்தது. ಈ ನಿರೀಕ್ಷೆ ಆಬ್ರಹಾಮ್ ಒಳಗೆ ಹೆಚ್ಚಾಯ್ತು. இந்த விசுவாசம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆபிரகாமுக்கு பெரிய ஒரு காரியமாய் ಈ இருந்தது. ನಿರೀಕ್ಷೆ ಆಬ್ರಹಾಮಿಗೆ ದೇವರ ಒಳಗೆ ಒಂದು ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. ஆண்டவர் மெய்சிலுத்து போனார். ದೇವರ ಭ್ರಮೆಯಾಗಿ ಹೋದರು. ஆண்டவரை ஆச்சரியப்பட ஆரம்பித்து ದೇವರ விட்டார். ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. நான் 100 வயதுல பெற்ற பிள்ளையை கேட்டேன். ನಾನು 100 ವಯಸ್ಸಿನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೇಳಿದ್ದೆ. இந்த ஆபிரகாம் முடியாது என்று ಈ சொல்லலையே. ಆಬ್ರಹಾಮ್ ಆಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲವೇ? அவருடைய மனைவி முடியாது என்று சொல்லலையே. ಅವಳ ಹೆಂಡತಿ ಆಗಲಿಲ್ಲ ಅಂತ கேட்ட ಹೇಳಿಲ್ಲವೇ? பிரகாரம் ಕೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ அவர் ಕೇಳಿದ இந்த ಪ್ರಕಾರವೇ மலைக்கு கொண்டு வந்துட்டாரே. ಇಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರಲ್ಲ, இந்த மலைக்கு கொண்டு ಈ வந்துட்டாரே. ಬೆಟ್ಟಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರಲ್ಲ. கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம்
ஆச்சரியம் வந்து விட்டது. ದೇವರಿಗೆ ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟಾಯಿತು. ஆபிரகாம் மனைவி மேல ஒரு ஆச்சரியம் வந்து விட்டது. ಆಬ್ರಹಾಮ್ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ದೊಡ್ಡ இன்னொரு ಆಶ್ಚರ್ಯ. ಸೀಕ್ರೆಟ್ என்ன தெரியுமா? ಇನ್ನೊಂದು ರಹಸ್ಯವೇನು பலி ಗೊತ್ತಾ? செலுத்த வரும் பொழுது ಅವರು ಬಲಿ ಕೊಡಕ್ಕೆ ಬರುವಾಗ ஆபிரகாம் தன் மனைவி கிட்ட சொன்னாரான்னு தெரியல. ಆಬ್ರಹಾಮ್ ತಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಹೇಳಿದ್ರೆ வேதம் ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னும் சரியான அந்த வழியை காட்டல. ಸತ್ಯವಾಗಿ ಸರಿಯಾಗಿ ದಾರಿ ತೋರಿಸಿಲ್ಲ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಅದು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆபிரகாம் மனைவி ஒன்று போல இருந்திருக்கிறார்கள். ಆಬ್ರಹಾಮ್ ಮತ್ತು ಒಂದೇ ತರ ಇದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. ஒரு காரியத்தை தொடங்குறியா, ನೀನು ಒಂದು ಕಾರ್ಯ ಆರಂಭ ಮಾಡುತ್ತೀಯಾ, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ಅದನ್ನು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த நம்பிக்கை விசுவாசம் வரணும். ಆ ನಿರೀಕ್ಷೆ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. அந்த விசுவாசம் வரணும். ಆ ನಿರೀಕ್ಷೆ ಬರಬೇಕು. அந்த நம்பிக்கை வரணும். ಆ ನಂಬಿಕೆ ಬರಬೇಕು. ஓ பிள்ளைய கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நாங்க இப்ப இதைத்தான் நாங்க பிடிச்சுக்கிட்டோம். ಇದನ್ನ ನಾವು ಹಿಡಿದುಕೊಂಡಿವಿ. நீங்க எங்களை துக்கப்படுத்துறீங்களா? ನೀವು ನಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸುತ್ತೀರಾ? வேதனைப்படுத்துகிறீங்களா? ವೇದನೆಪಡಿಸುತ್ತೀರಾ? இல்லாதத இருக்கிறது போல பொய்யா சொல்றீங்களா? ಇಲ್ಲದೇ ಇರುವುದನ್ನು ಇರುವಂತರಾಗಿ ಸುಳ್ಳಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ நாங்க பொறுப்பாளி அல்ல. ಅದಕ್ಕೆ ನಾವು ಕರ್ತವ್ಯ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பார்க்கறாருங்க. ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. எது உண்மை, ಯಾವುದು ನಿಜ, எது பொய், ಯಾವುದು நீ ಸುಳ್ಳು. கட்டி ஜோடிச்சு சொல்ற வார்த்தைக்கும் ನೀನು ಜೋಡಿಸಿ ಹೇಳುವಂತ ಮಾತುಗೂ இருப்பதை உண்மையா சொல்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. ಇರುವುದನ್ನು ನಿಜವಾಗಿ ಹೇಳುವ ಮಾತಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. நீ மற்றவங்களை எப்படி வேணாலும் நம்ப வைக்கலாம். ಬೇರೆಯವರು ಹೇಗಾದ್ರೂ ನಂಬಿಸೋಕೆ ಮಾಡಬಹುದು. கர்த்தரை நம்ப வைக்க முடியாது. ದೇವರು ನಂಬಕ್ಕೆ ரபீந்திர பத்தி ஆண்டவருக்கு தெரியும். ಸೇವಕನ ಕುರಿತು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. இந்த மொழிபெயர்க்கிற இந்த பெண்ணை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். ಈ ಭಾಷಾಂತರ ಮಾಡೋ ಮಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವರಿಗೆ நீங்க ಗೊತ್ತು. உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பத்தி அவருக்கு தெரியும். ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ದೇವರಿಗೆ அவர் ಗೊತ್ತು. கர்த்தர் பார்த்துக்கொள்ளுகிற தேவா. ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತವರು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. இங்க ಇಲ್ಲಿ ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ಆಬ್ರಹಾಮ್ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று நீ நினைத்தாயே, ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಅಂತ ನೀನು ಎನಿಸಿದೆಯಲ್ಲ, நீ கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று நீ நினைத்தாயே, ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಅಂತ ನೀನು உன்னை ಎನಿಸಿದೆಯಲ್ಲ, பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிறேன், ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ನಾನು நீ ಹೇಳುತ್ತೇನೆ, எனக்கு பயப்படுகிறவன். ನೀನು ನನಗೆ ಭಯಪಡುವವನು. 22:12 சொல்லுகிறது, 22:18 ಹೇಳುತ್ತದೆ, நீ எனக்கு பயப்படுகிறவன், ನೀನು ನನಗೆ ಭಯಪಡುವವನು, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆபிரகாம். ನೀನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತವನು. தகப்பனே, ತಂದೆಯೇ, தாயே, தாயே, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகளா இருப்பீங்களானா ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಾಗಿದ್ದರೆ உங்க பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ದೇವರು ஒரு ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. பயமும் வேண்டாம், ಯಾವ ಭಯವೂ ஒரு ಬೇಡ, திகிலும் வேண்டாம். ಯಾವ ದಿಗಿಲು ಬೇಡ. என் பிள்ளை எப்படி படிப்பான், ನನ್ನ ಮಗನು ಹೇಗೆ என் ಓದುತ್ತಾನೆ, பிள்ளை எப்படி பட்டம் பெறுவான், ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಪಟ್ಟವನ್ನು என் ಪಡೆಯುತ್ತಾನೆ, பிள்ளைக்கு எப்படி சம்பளம் வரும், ನನ್ನ ಮಗನ ಹೇಗೆ ಸಂಬಳ என் ಬರುತ್ತದೆ, பிள்ளைக்கு எப்படி நான் திருமணம் செய்வேன், ನನ್ನ ಮಗನ ಹೇಗೆ ಮದುವೆ ಮಾಡಲಿ, நீங்க ஒன்று கவலைப்படுவதில்லை. ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. ಯಾಕಂದರೆ நீங்க கர்த்தர் மேல் உங்க விசுவாசம், ನಿಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆ ದೇವರ ಮೇಲೆ கர்த்தர் மேல் ಇರುವಂತದ್ದು, உங்களுடைய பத்துதல், ದೇವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ, அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்குமானால் ಅದನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತ ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದರೆ உனக்கு பிள்ளையை தந்தவர், ನಿಮಗೆ ಮಕ್ಕಳನ್ನು உன் பிள்ளை ಕೊಟ್ಟವರು, எப்படி வளரணும்னு அவருக்கு தெரியும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕಂತ ಆತನಿಗೆ ஆமென். ಗೊತ್ತು. அவர் சரியான விதத்தை செய்து முடிப்பார். ಅದನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. இன்னைக்கு நிறைய எங்க ஃபேமிலிங்க இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಿದ್ದಾರೆ. என் பையனுக்கு இந்த பொண்ணை கட்டினா இவ்வளவு நகை வருமா, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಈ ಮದುವೆ ಮದುವೆ என் ಮಾಡಿದ್ರೆ பொண்ணுக்கு அந்த பையனை கட்டினா அப்படி இருக்குமா. ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಆ ಹುಡುಗಿ ಮದುವೆ தயவு செய்து சொல்றேன், ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, மனக்கணக்குகள் போட வேண்டாம். ಮನಸ್ಸು ಲೆಕ್ಕವನ್ನು வாலிப ಹಾಕಬಾರದು. தம்பி தங்கச்சி, ಯೌವನಸ್ಥ ತಮ್ಮ இந்த ತಮ್ಮನೇ, பையனை கட்டினா இந்த பொண்ணை கட்டினா இதெல்லாம் தூக்கி போடு. ಈ ಮಗನನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿ ஒண்ணு ಲೆಕ್ಕವನ್ನು உன் அப்பா ಸಾಕು. அம்மா தரிசனம் என்ன, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಕನಸು ಏನು, ரெண்டாவது உன்னை உருவாக்கின ஒரு தரிசனம் என்ன, ಏನಾಗಿ ನೀನು ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರ அவங்க திட்டம் என்ன, ಆತನ அதை ತೀರ್ಮಾನವೇನು, கர்த்தரிடத்துல கொடு. ಅದನ್ನ ದೇವರ ಬಳಿ ಕೊಡು. அவர் உனக்கு சரியான நேரத்துல வாய்க்க செய்வார். ನಿನಗೆ ಸರಿಯಾದ ಸಫಲ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் நினைச்சது என்ன தெரியுமா, ನಾನು ನೆನೆಸಿದೇನು ಗೊತ್ತಾ, 17 ವಯಸ್ಸು வரையிலும் 17 ವಯಸ್ಸು ತನಕ இந்த ಕಾಡುங்க தான் எனக்கு சொந்தம், ಈ ಕಾಡುಗಳೇ ನನಗೆ ಸ್ವಂತವು, இந்த ಮಾಡುங்க தான் எனக்கு சொந்தம், ಈ ದನಗಳೇ ನನಗೆ ಸ್ವಂತವು, இந்த குடும்பங்க தான் எனக்கு சொந்தம். ಈ ಕುಟುಂಬಗಳೇ ನನಗೆ ಸ್ವಂತವು. 17 ವಯಸ್ಸು ವரை நான் அப்படிதான் நினைச்சேன். 17 ವಯಸ್ಸು ತನಕ ಹಾಗೆ ನೆನೆಸಿದೆ. ஏன்னா எங்க ಯಾಕಂದರೆ அப்பா அம்மா பின்பற்றின குலவழக்கத்தின் பிரகாரம் நான் போனேன். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅವರು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಂದ ಕುಲವ ಪ್ರಕಾರ ಹಾಗೆ ಹೋಗಿದೆ. அன்னைக்கு இயேசுவை தெரியாது, ಅವತ್ತು ಯೇಸುವಿನ அன்னைக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ, பிதாவை தெரியாது, ಅವರಿಗೆ ತಂದೆಯನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲ, பைபிளை பத்தி தெரியாது, ಸತ್ಯವನ್ನು ಕುರಿತು ಗೊತ್ತಿಲ್ಲ, உலகம் தான் தெரியுற வழியில இருந்தது. ಲೋಕವು ಗೊತ್ತಿರುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. ஆமென். ஆமென். நான் நினைச்சேன் இதுதான் நம்ம வாழ்க்கை. ನಾನು ನೆನೆಸಿದೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು படிப்பும் இல்ல, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲ, அழகும் இல்ல, ಅಂದವೂ ಇಲ್ಲ, சொத்து சுகமும் இல்ல, ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತವೂ ಇಲ್ಲ. நம்ம வாழ்க்கை சாகர வரைக்கும் இந்த காடுதான். ನಮ್ಮ ಜೀವಿತ ಸಾಯ್ತನಕ ಈ ಕಾಡೆ. ஆமென். ಆಮೆನ್. காடுமேடு ஓடினு உலகத்தை நாடினு தேடினு ஒன்றும் கிடைக்கல, காடுமேடு ஓடினு
உலகத்தை நாடினேன் ஐயா யாருக்கு தான் தெரியும் என்னை உண்டாக்கி நடத்துகின்ற இயேசுவுக்கு புரியும். என்னை உண்டாக்கி நடத்துகின்ற இயேசுவுக்கு தெரியும் என் மனசே. ஆமென். ಆಮೆನ್. 17 வயசு வரையும் தேவ பிள்ளைய 17 ವಯಸ್ಸು ತನಕ ದೇವರ ಮಕ್ಕಳೇ நான் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ನಾನು ಹೀಗೆ ನೆನೆಸುತ್ತಾ ಇದ್ದೆ. என் மனசுல இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது? ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಯಾರಿಗೂ ஒண்ணு ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? நான் ஃபுட்பால் பிளேயர்ல ஒரு டீம் லீடராக ஒரு பெரிய ஆளா வருவேன் அப்படி வேணா நினைச்சுக்கிட்டேன். ನಾನು ಫುಟ್ಬಾಲ್ ಪ್ಲೇಯರ್ ಟೀಮ್ ಲೀಡರ್ ಆಗಿ ಬರಬೇಕಂತ ಆಗ ನೆನೆಸುತ್ತಾ ಇದ್ದೆ. ஆமென். அதை விட்டா இந்த குடும்ப இந்த தோட்ட வேலைங்க இந்த காட்டு வேலை தான் எனக்கு. ಅದನ್ನ ಬಿಟ್ಟೆ ತೋಟ ಕೆಲಸ ಕಾಡಿನ ಕೆಲಸವೇ ನನಗೆ. எனக்கு படிப்பு இல்ல, ನನಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲ, அந்தஸ்து இல்ல, ಅಂತಸ್ತು ಇಲ್ಲ. நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ ದೇವರೇ? ஹalleluya 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 ஆமென். ஆமென். என்னுடைய கடவுள் முக்கோடி தேவர்களை நான் கூப்பிடுறேன். ನನ್ನ ಕನಸಲ್ಲಿ ನಾನು 33 ಕೋಟಿ ದೇವರುಗಳನ್ನು ಕೂಗುತ್ತಾ ஆனா ಇದ್ದೀನಿ. ஒண்ணு கூட பதில் இல்லங்க. ಆದ್ರೆ ಒಂದು ಉತ್ತರವಿಲ್ಲ. ஒரு கடவுளிடமிருந்து பதில் வரல. ಒಂದು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಉತ್ತರವಿಲ್ಲ. திடீர்னு எதிர்பாராத நேரத்துல ತಕ್ಷಣ ಎದುರು ನೋಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ஒரு ஊழியர் அதாவது இயேசு பத்தி சொல்லக்கூடிய வருகிறார். ಒಂದು ಸೇವಕರು ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವರು ಬರುತ್ತಾರೆ. முதல் என்ன பார்க்கிறார்? ಮೊದಲನೇ ಬಾರಿ ನೋಡುತ್ತಾರೆ. எங்க பார்க்கறாரு? ಎಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ? சுடுகாட்டுக்கு போற ரோட்ல பார்க்கறார். ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ நான் ನೋಡುತ್ತಾರೆ. வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ಬೇಗ ಓಡಿ ನಡೀತಾ கால்ல ಇದ್ದೀನಿ. செருப்பு கூட கிடையாது. ನನ್ನ ಕಾಲಲ್ಲಿ ಚಪ್ಪಲಿ ಇಲ್ಲ. அப்படி போய்கிட்டு இருக்கிறேன். ಹಾಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. அவர் எனக்கு எதிராக வருகிறார். ಅವನಿಗೆ ಎದುರಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. வந்த உடனே ಬಂದ ತಕ್ಷಣ அவருடைய தோள் மேல கை போட்டுக்கொண்டார். ನನ್ನ ಭುಜ ಮೇಲೆ ಕೈ தம்பி உன் ಹಾಕಿಕೊಂಡರು. பேர் என்ன? ತಮ್ಮ ನಿನ್ನ ಹೆಸರೇನು? யாயா கேக்குறேன்னு கேட்டேன். ಯಾಕಯ್ಯ ಕೇಳುತ್ತೆ ಅಂತ உன் ಕೇಳಿದೆ. பேர் என்ன தம்பி? ನಿನ್ನ ಹೆಸರೇನಪ್ಪ? யாயா கேக்குற? ಅಯ್ಯ ಯಾಕೆ ಕೇಳುತ್ತೀಯ? தம்பி உன் பேர் என்ன? ತಮ್ಮ ನಿನ್ನ ಹೆಸರೇನು? யோ, நான் தான் கேட்கல ஏன் கேக்குற? ಯೋ ನಾನೇ ಕೇಳ್ತೀನಿ இல்ல ಯಾಕೆ? தம்பி நீ செருப்பு இல்லாம ஓடி வர ಇಲ್ಲ ತಮ್ಮ ನೀನ್ ಚಪ್ಪಲಿ ಇಲ್ಲದೆ ಓಡಿ ಬರ್ತೀಯಾ? நீ என்ன செருப்பு வாங்கி தர போறியா? ನೀನೇನ್ ಚಪ್ಪಲಿ ಇಸ್ಕೊಡ್ತೀಯಾ? ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. தம்பி இல்ல ಆಗಿಲ್ಲ. உனக்கு கால் வலிக்குனா நீ தூக்கிட்டு போறியா? ನಿನ್ ಕಾಲ್ ಹೋಗುತ್ತದೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀಯಾ? இல்ல தம்பி ஒரு இதுக்கு என்ன ஒரு இதுக்கு ಇಲ್ಲ ತಮ್ಮ ಸೇವಕ உன் வேலையை பார்த்து போ. ನಿನ್ನ ಕೆಲಸ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗು. இல்ல தம்பி மறுபடியும் தோல்லையோ கையடி அத்துற. ಏ ಕೈ ಎತ್ತು ಮೇಲಿಂದ. ஆமென் ಆಮೆನ್. ஏன்னா அவர் இயேசு பத்தி சொல்றவர். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಯೇಸು ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾರೆ. கையடி அத்துற. ಏ ಕೈ ತೆಗೆ ದೂರ. மறுபடியும் கை போட்டுக்கொண்டு ಮತ್ತೆ ಕೈ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಾರೆ. முதல் தடவை ಮೊದಲನೇ ಬಾರಿ அவர் கை போட்டுக்கொண்டு ಅವ್ರ ಕೈ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡರು. 7 மாதம் இருக்கும். 7 ತಿಂಗಳಿರುತ್ತದೆ. அவர் விடவே இல்லை. ನನ್ನ ಅವರು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. பாக்குற இடத்துல வந்து கை போட்டுக்குவேன். ನೋಡುವಂತ ಸದಲ ಕೈ கெட்ட ಹಾಕಿಕೊಳ್ತಾರೆ. வார்த்தையில திட்டுவேன். ಕೆಟ್ಟ ಮಾತಲ್ಲಿ அசிங்கமா ಬೈಸುತ್ತೇನೆ. பேசுவேன். ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. கேட்கல. ಕೇಳಲಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஒரு முறை ಒಂದು ಸಾರಿ ಒಂದು ಬಾರಿ அவர் வீட்டு கூட நடத்திக்கிட்டு இருக்கிறார். ಅವ್ರ ಮನೆ ಕೂಟ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வரும்போதெல்லாம் என் தோள் மேல கை போட்டுக்கிறாரு. ಈ ಆಳ್ ಬರುವಾಗಲೇ ನನ್ನ ಭುಜ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರಲ್ಲ. இந்த ஆளு என்னதான் பேசுறது? ಈ ಆಳ್ ಏನ್ ಮಾತಾಡುತ್ತಾರೆ? அப்ப அங்க போற ಅವಾಗ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ. வெளிய வாசல் வெளிய நின்னுகிட்டு இருக்கிற ಬಾಗಿಲು ಹೊರಗೆ ನಿಂತಿದ್ದೇನೆ. ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என் தாசன், ನೀ ನನ್ನ ದಾಸನು, நான் உன்மேல் பிரியமாய் ನಾನು இருக்கிறேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೆ, நீ என்னுடையவன், ನೀ ನನ್ನವನು. ஹalleluya. நீ தண்ணீரை கடந்தாலும், ನೀ ನೀರಿನ நீ ದಾಟರು, ஆறுகள் மேல் நடந்தாலும், ನೀ ನದಿಯನ್ನು நீ ದಾಟರು, அக்கினியிலே நின்றாலும், ನೀನ್ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನಿಂತರು, நீ வேகுவதில்லை, ನೀನ್ ಬೇಯುವುದಿಲ್ಲ, அது உன்னை பற்றுவதில்லை, ಅದನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. உன்னை பேர் சொல்லி அழைத்து, ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದೆ, ಮಗನೇ, உன்னை பேர் சொல்லி அழைத்து, ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದೆ. வெளிய நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ಹೊರ ನಿಂತು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. எங்க அண்ணன் அந்த வழியா வர ನಮ್ಮ ಅಣ್ಣ ದಾರಿಯಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ಆಹಾ, காப்பி கொடுப்பாங்கன்னு வந்தியான்னு. ಕಾಪಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಬಂದಿಯಾ? ஆமென். ಆಮೆನ್. வீட்டுக்கு வந்துட்டு ಮನೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. அந்த ஒரு வார்த்தை ಒಂದೇ ಒಂದು சில ಮಾತು மாதங்கள் என் இருதயத்தில் தைக்க ஆரம்பித்தது. ಕೆಲವೊಂದು ತಿಂಗಳಾಗಿ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಅದು ಮುಟ್ಟುತ್ತಾ ಇತ್ತು. இந்த வார்த்தை கேட்டா ಏನೇ ಯಾಕೆ ಈ ಮಾತು ಕೇಳಿದ್ರು? இந்த நபர் இப்படி சொன்னாரே, ಈ ವ್ಯಕ್ತಿ ಹೀಗಾಗಿ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்னாரே, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗ ಇದೇನೆ ಅಂತ உன்னை ಹೇಳಿದ್ರಲ್ಲ, பேர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னாரு, ನೀನ್ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೀತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರ. ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தை கொஞ்ச நாள் என் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ಆ ಮಾತು ಸ್ವಲ್ಪ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇತ್ತು. நல்லா கவனிச்சு கேளுங்க பிரியமானவர்களே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಕೇಳಿರಿ. இருதயத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ಈ ಮಾತು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇತ್ತು. ஹalleluya. ஹalleluya. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಹೇಳಿದರು, இயேசு கிட்ட வந்து பாரு, ಯೇಸು ಬಳಿ ಬಂದು ನೋಡು, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ನಿನ್ನ ಜೀವಿತ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. என் ஃப்ரெண்டுங்க சொல்றாங்க, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಹೇಳ್ತಾರೆ, என்னை சார்ந்த ஒரு சிலர் சொல்றாங்க, ನನ್ನ ಸಿರಿದವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் அதை கேட்கிற மாதிரி இல்ல, ನಾನು ಅದು ಕೇಳುವ ರೀತಿ ಅಲ್ಲ. ஒரு விபத்துல ಅದೊಂದು ಅಪಘಾತದಲ್ಲಿ இயேசு என்னை தொட்டு விட்டார். ಯೇಸುನನ್ನು ಮುಟ್ಟಿದರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ಆಮೆನ್. ஆமென்.
1985 1985 கர்த்தரனை தொட்டு விட்டார். ದೇವನನ್ನು ಮುಟ್ಟಿದರು. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. என் அண்ணன் காப்பின்னு ஆரம்பிச்சாரு. ನನ್ನ ಅಣ್ಣ ಕಾಫಿ ಅಂತ ಆರಂಭಿಸಿದರು. ஹalleluya ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. ஆனா இன்றைக்கு ಆದ್ರೆ ಇವತ್ತು உங்க மத்தியில நான் மைக் பிடிச்சிட்டு இருக்கேன். ನಿಮ್ಮ ಮೊದಲು ಮೈಕ್ ಹಿಡ್ಕೊಂತಾ ಇದ್ದೀನಿ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. ஏன் இந்த யாக்கே? ஆபிரகாமையும் இந்த சாராளையும் ಯಾಕೆ ಆಬ್ರಗಾಮನು ಸಾರಾಳನ್ನು கர்த்தர் ஆசீர்வதித்து ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ அவளுக்கு 100 வயசுல ஏன் பிள்ளை கொடுத்தா? ಅವ್ರಿಗೆ 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಯಾಕೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟರು? ஒரு மூணு காரியம் பாருங்க. ಮೂರು ಕಾರ್ಯ ನೋಡಿರಿ. ஆமென் ಆಮೆನ್. இதுல ஒரு 10 காரியம் இருக்கு ஈசாக்கு குறிச்சு. ಇದರಲ್ಲಿ 10 ಕಾರ್ಯವಿದೆ ಈಸಾಕನ ஆனா ಕುರಿತು. சிலத மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. ಕೆಲವೊಂದು ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿರಿ. இங்க தான் வரும்போது இந்த இடத்தை தான் கர்த்தர் இதெல்லாம் எனக்கு சொன்னா. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರುವಾಗ ದೇವರು ಹೇಳಿದರು. இப்பதான் அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ಇವಾಗ ಅದನ್ನ ನೋಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இங்க பாருங்க. ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ. ஈசாக்கை ಈಸಾಕನು கர்த்தர் ஒரு பெரிய சுதந்திரவாளியா வைக்கும்படியாக சுதந்திரவாளிಯಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ இந்த ஆபிரகாமுக்கும் இந்த சாராளுக்கும் மகனாக பிறக்க வைத்தார். ಆಬ್ರಗಾಮ್ಗೂ ಸರಳ ಮಗಳಾಗಿ ಹುಟ್ಟಿಸಿದರು. இந்த ஆபிரகாம் இந்த சாரா ஆபிரகாம் சாராಳು தன்னுடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் புறப்பட்டு வந்தபடினால் ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿನ ಹೊರಟು ಬಂದ ರೀತಿಯಿಂದಲೇ இவர்கள் ஒரு பெரிய சுதந்திரவாளியா இருக்கணும். ಒಂದು ದೊಡ್ಡ ಅಧೀನರಾಗಿ ಇರಬೇಕು. இவருடைய சந்ததி சுதந்திரவாளியா இருக்கணும். ಇವರು ಸಂತಾನಗಳು ಅಧೀನರಾಗಿರಬೇಕು. இங்க நீங்க யாராவது கணவன் மனைவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்களா? ಇಲ್ಲಿ ನೀವು ಯಾರಾದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಗಂಡ புருஷன் பொண்டாட்டியா பக்கத்துல இருக்கீங்களா? ಗಂಡ ಹೆಂಡತಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? அவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. ಅವರು ಮಾತ್ರ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿರಿ. உங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டம், ನಿಮ್ಮ எத்தனையோ ಜೀವಿತದಲ್ಲಿ பிரச்சனை, ಎಷ್ಟೋ எத்தனையோ ಸಮಸ್ಯೆ, வேதனை. ಎಷ್ಟೋ ವೇದನೆಗಳು. ஹalleluya ஆமென். ಆಮೆನ್. பிள்ளைகளால நீங்க துக்கப்பட்டது உண்டா? ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು பிள்ளைகளால அழுதது உண்டா? ಮಕ್ಕಳನ್ನ ಅತ್ತಿದ್ದು ಉಂಟಾ? ஆமாம் தானே? அழுதுருக்கீங்க, ಅತ್ತಿದ್ದೀರಾ? துக்கப்பட்டிருக்கீங்க. ದುಃಖಪಟ್ಟಿದ್ದೀರಾ? ஹalleluya ಹalleluya. உட்காருங்க. ಕುತ್ಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு கணவன் மனைவி ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ இணைகிறது சாதாரண காரியம் இல்ல. ಅವರು ಸೇರಿಸುವ ಸಾಧನವಾದ இது தேவனுடைய ಕಾರ್ಯವಲ್ಲ. இணைப்பு. ಅದು ದೇವರ ಸಂಬಂಧ. அவங்களுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கலாம், ಅವ್ರಿಗೆ ಬೇರೆ ಕಡೆ ಗಂಡ இவங்க ನೋಡಿರಬಹುದು. ஐயாவுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்திருக்கலாம். ಅವ್ರಿಗೆ ಹುಡುಗಿ ಬೇರೆ ಕಡೆ ನೋಡಿರಬಹುದು. திடீர்னு இவங்களுக்கு கணவன் மனைவி என்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கலாம். ತಕ್ಷಣ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದು ಅಂತಸ್ತು ಸಿಕ್ಕಿರ பாருங்க, ನೋಡಿರಿ. எதிர்பாராத நேரத்துல இவங்க ஒருத்தருக்கு சந்திச்சு ಇದನ್ನ ನೋಡೋ ರೀತಿಗೆ ಒಬ್ಬರೊಬ್ಬ ಸಂಧಿಸಿ அதே சந்திப்பினால் திருமணமாகி ಅದೇ ಸಂದೀಪಿಂದ ಅವ್ರ ಮದುವೆ ಮಾಡಿ அதே சந்திப்பினால் குழந்தைகளை பெற்று ಅದೇ ಸಂಬಂಧ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿಸಿ அதே சந்திப்பினால் ಅದೇ ಸಂಬಂಧದಿಂದ பிள்ளைகளை வளர்த்து ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಿ திருமணம் என்ற ஸ்தானத்துல போய் ಮದುವೆಯಿಂದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಹೋಗಿ ஹalleluya 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 அந்த சந்திப்பில் பேர பிள்ளைகளை கண்டு ಅದರಲ್ಲಿ ನೀವು ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ இன்றைக்கு வேதனையோடு அமர்ந்திருக்கிறார். ಇವತ್ತು ವೇದನೆಯಿಂದ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. இங்கே ஆபிரகாம் இந்த சாராள் ಇಲ್ಲಿ ಆಬ್ರಗಾಮ್ ಸಾರಾಳು கர்த்தரை நம்பினபடினால், ದೇವರನ್ನು கர்த்தரை ನಂಬಿರುವುದರಿಂದ விசுவாசித்தபடினால் ದೇವರಲ್ಲಿ ಇರುವ 100 ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ வயதுல பிள்ளையை பெற்ற அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿದ ಆಬ್ರಗಾಮ್ ಕೊಟ್ಟಿದ್ದ ಮಾತು தன் பிள்ளைகளுக்குள்ள வந்து நிறைவேறும்படி ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ கர்த்தர் சோதித்து பார்த்தார். ದೇವರು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದರು. அந்த சோதிப்பிலே ಆ ಶೋಧಿಸುವುದರಲ್ಲಿ இந்த ஆபிரகாம் சாராள் ஜெயம் எடுத்தார்கள். ಆಬ್ರಗಾಮ್ ಸಾರಾಳು ಗೆಲ್ಲಿದರು. ஜெயம் எடுத்த போது ಜಯ ಪಡೆದಿದ್ದಾರೆ. ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ಅವರು ಮಾತು ಕೊಡುತ್ತಾರೆ. முதல் வாக்குறுதி, ಮೊದಲನೇ ಮಾತು பிள்ளைகள் வருவதற்கு முன்னால வாக்குறுதி, ಮಕ್ಕಳು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಮಾತು, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ನೀ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತೀರಾ. ஆதியாகமம் 12:2-3 சொல்றாரு, ಆದಿಕಾಂಡ 12:2-3 உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன்ட்டார். ನಿನ್ನ ಶಪಿಸುವುದನ್ನು ಶಪಿಸುತ್ತೇನೆ. இங்க 22ஆம் அதிகாரத்துல ಇಲ್ಲಿ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இங்க 17-19 சொல்லுகிறது, ಅಧ್ಯಾಯ 19 ಹೇಳುತ್ತದೆ, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿರುವುದಲ್ಲೇ, என்னை விசுவாசித்தபடினால், ನನ್ನನ್ನು ನಂಬಿಕೆ ಇರುವುದಲ್ಲೇ, என் வார்த்தையின்படி நடந்தபடினால் ನನ್ನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ உன்னை இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. எப்படி ஆசீர்வதிப்பேன்? ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ? அந்த 17ஆம் வசனத்தை படிமா சீக்கிரம். ಹದಿನೇಳನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் பெருகவே என்றும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை ஆ, சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் ஆ. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆ. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆமென். எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்படும். ಎಲ್ಲವೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ಹಾಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஆதியாகமம் 24 முதல் வசனம் வீட்ல போய் படிங்க. ಆದಿಕಾಂಡ 24 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಮನೆಯಲ್ಲಿ ஆண்டவர் ಓದಿರಿ. சொன்னபடியே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಆಬ್ರಗಾಮನ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஏன்
ಯಾಕೆ சோதனையை ஜெயம் எடுத்தார்கள். ಅವರು ಶೋಧನೆಯನ್ನು சோதனை ಗೆಲ್ಲಿದರು. வந்தபோது ஜெயம் எடுத்தார்கள். ಶೋಧನೆ ಬಂದಾಗ ಗೆಲ್ಲಿದರು. எதை பத்தி கவலைப்படல. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ தான் ಮಾಡಲಿಲ್ಲ. நேசித்த பிள்ளை என்றும் பார்க்கல. ತಾನು ಪ್ರೀತಿಸಿದ பலி ಮಕ್ಕಳನ್ನು செலுத்த போனா. ಅವರು ಬಲಿ செலுத்த போனா. ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೋದರು. அதுதான் கர்த்தருக்குரியது. ಅದೇ ದೇವರಿಗೆ ಅಂತದ್ದು. இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் பிள்ளை பெற்றவங்க இங்க எப்படிலாம் இருக்கிறோம். ಇವತ್ತು ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ತವರು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾವು ಇದ್ದೀವಿ. சத்தியத்தை கேட்கிறோமா இல்லையே, பிள்ளையை தான் பார்க்கிறோம், பிள்ளையை தான் கொஞ்சறோம். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳ್ತೇವೆ, ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡ್ತೇವೆ, ಮಕ್ಕಳನ್ನ ಮುದ್ದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த சத்தியம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா மாறணும். ಈ ಸತ್ಯ ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತಾಗಿ உங்க ಮಾರ್ಪಡಬೇಕು. பிள்ளை உங்களை போல பாடுகளை அனுபவிக்க கூடாது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಹೋರಾಟ உங்க ಅನುಭವಿಸಬಾರದು. பிள்ளைகள் அவமானத்தை பெறக்கூடாது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅವಮಾನವನ್ನು வெட்கத்தை ಹೊಂದಬಾರದು. பார்க்க கூடாது. ನಾಚಿಕೆ ನೋಡಬಾರದು. பலவீனங்கள் விழக்கூடாது. ಬಲಹೀನತೆಗಳು ಬರಬಾರದು. உங்க பிள்ளைகள் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು சுதந்திரவாளிகளாய் இருக்கணும். ಸ್ವತಂತ್ರವಾಳಿಯಾಗಿರಬೇಕು. சுதந்திரவாளிகளாய் இருக்கணும். ಸ್ವತಂತ್ರವಾಳಿಯಾಗಿರಬೇಕು. இந்த ஆபிரகாம் இந்த சாராளுடைய பிள்ளை ಈ ಆಬ್ರಹಾಮ್ ಸಾರಳ ಮಕ್ಕಳು ஈசாக்கு ಈಸಾಕು இங்கே முதல் சுதந்திரவாளியாகிறார். ಸ್ವತಂತ್ರವಾಳಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ தன்னுடைய சந்ததியில ತನ್ನ ಸಂತಾನಗಳಲ್ಲಿ தேவனுக்கு முன்பாக ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ஒரு சாட்சி மகிமையாய் பெறுகிறார். ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಮಗಿಮೆಗೆ ಪಡೆಯುತ್ತಾರೆ. அவருடைய சாட்சி கம்பீரமாய் இருக்கிறது. ಅವರ ಸಾಕ್ಷಿ ಗಂಭೀರವಾಗಿದೆ. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರುತ್ತದೆ. என்ன சாட்சி? ಏನ್ ಸಾಕ್ಷಿ? முதல் சுதந்திரவாளி. ಮೊದಲು ಸ್ವತಂತ್ರವಾಳಿ. இரண்டாவது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சாட்சி என்ன தெரியுமா? ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರುವ ಸಾಕ್ಷಿ ಏನು இந்த ಗೊತ್ತಾ? ஈசாக்குடைய அப்பா ಈ ಈಸಾಕಿನ ಅಪ್ಪ 100 வயதுல பிள்ளை பெற்றார். 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த பிறப்புல ಆ ಹುಟ್ಟುವಿಕೆಯಲ್ಲಿ ஒரೇ ஒரு மகன் ஈசாக் பிறந்தான். ಒಂದೇ ಒಂದು ಮಗನು ಈಸಾಕ ಹುಟ್ಟನು. ಆದರೆ இந்த ஈசாக்கு ಈ ಈಸಾಕನು 19 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாலும் 19 ವರ್ಷ ಮಗುವಿರದವಾಗಿದ್ದನು ரெட்டிப்பாக பெறணும். ಎರಡಷ್ಟರಲ್ಲಿ இந்த ಪಡೆದುಕೊಂಡನು. உலகத்துக்கு ಈ இந்த ಲೋಕಕ್ಕೆ சமுதாயத்துக்கு ಈ ಸಮಾಜದಲ್ಲಿ கர்த்தரை நம்பினவர்களுக்கு எப்படி நடக்கும்? ದೇವರ ನಂಬಿಕೆಯವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ? ஹalleluya. ரெட்டிப்பான சுதந்திர பிள்ளைகளை பெற்றார். ಎರಡಷ್ಟು ಸ್ವತಂತ್ರವಾದ ಮಕ್ಕಳನ್ನು ரெட்ட ಎತ್ತಿದರು. பிள்ளைகள் ஒரே பிரசவத்துல. ಎರಡು ಮಕ್ಕಳು ಅವಳ ಜೋಲಿ ಒಂದೇ ஆதியாகமம் ಪ್ರಸವದಲ್ಲಿ. 25ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க அங்க போகும்போது 21 முதல் 25 வரை பார்த்தீங்கன்னா 21 ರಿಂದ 25 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ இங்கே ஏசா யாக்கோபு ரெட்ட பிள்ளைய பிறக்கிறார். ಇಲ್ಲಿ ಏಸಾ ಯಾಕೋಬ ಎರಡು ಮಕ್ಕಳನ್ನು முதல் ಎತ್ತುತ್ತಾರೆ. சுதந்திரவாளியா மாறினார். ಮೊದಲು ಸ್ವತಂತ್ರವಾಳಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. இரண்டாவது கர்த்தருடைய சந்ததியிலிருந்து ಎರಡನೇ ಕರ್ತನ ಸಂತಾನದಿಂದ ஒரு சாட்சி கர்த்தராலே வருகிறது. ಒಂದು ಸಾಕ್ಷಿ ದೇವರಿಂದ ಬರುತ್ತದೆ. தகப்பனை போல அல்ல, ತಂದೆಯಾಗಲ್ಲ, தாயை போல அல்ல, ತಾಯಾಗಲ್ಲ. வருஷங்கள் தாண்டினாலும் ವರ್ಷಗಳು ದಾಟಿದರು. ரெட்டிப்பாக பிள்ளை பெறுவார். ಎರಡಷ್ಟು ಮಕ್ಕಳು ಎತ್ತಿದರು. ரெட்டிப்பாக பிள்ளை பெறுவார். ಎರಡಷ್ಟು ಮಕ್ಕಳು இங்க ಎತ್ತಿದ್ದಾರೆ. கற்பக்கணி இல்லனா ಇಲ್ಲಿ ಗರ್ಭಫಲ ಬಿದ್ದಾದರೆ ಒಂದು ವೇಳೆ இந்த ஆன்லைன்ல ಇಲ್ಲಿ ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ இந்த மீடியாவுல நீங்க பாக்குறீங்கன்னா ಈ ಮೀಡಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾ உங்களுக்கு ಇದ್ದೀರಾ? கர்ப்பப்பிறப்பு இல்லையா? ನಿಮಗೆ ಗರ್ಭದ குழந்தை ಫಲವಿಲ್ಲವಾ? பாக்கியம் இல்லையா? ಮಗುವಿನ ಭಾಗ್ಯವಿಲ್ಲವಾ? வருஷங்கள் ஓடுகிறதா? ವರ್ಷಗಳು ದಾಟಿ ಹೋಯ್ತಾ? கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பா தருவார். ದೇವರು ಎರಡಷ್ಟಾಗಿ இந்த ಕೊಡುತ್ತಾರೆ. செய்தி கேட்கிற கணவனே மனைவியே, ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವುದು ಕಣ್ಣನೇ உனக்கு ಹೆಂಡತಿಯೇ, கர்ப்பம் இல்லையா? ನಿನಗೆ ಗರ್ಭವಿಲ್ಲವಾ? குழந்தை பிறக்கலையா? ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿಲ್ಲವಾ? பல வருஷம் ஆகுறதா? ಹಲವಾರು ವರ್ಷಗಳು ಆಯ್ತಾ? கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் விசுவாசத்தையும் ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು, உன் நம்பிக்கையும் ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ದೇವರು ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ரெட்டிப்பை நீ காண்ப. ಎರಡಷ್ಟು ನೋಡುತ್ತೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. மூணாவது இந்த ஈசாக்கு. ಮೂರನೇದಾಗಿ ಈಸಾಕನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். இந்த ஈசாக்கு இடத்துல இருக்கிற குணம் என்ன தெரியுமா? ಈ ಈಸಾಕನ ಬಳಿ ಇರುವಂತ ಗುಣವೇನು அப்பாவை ಗೊತ್ತಾ? காட்டிலும் ಅಪ್ಪಗಿಂತಲೂ அப்பா போற இடங்கள்லாம் பலிபீடம் கட்டிக்கிட்டு இருந்தார். ಅಪ್ಪ ಹೋಗುವಂತ ಸ್ಥಳ ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಆನ ಕಟ್ಟಿಸಿದರು. ಇವರು ಆದರೆ ಈತನು போற இடங்கள்லாம் தியானம் பண்றவரா இருக்கிறார். ಹೋಗುವಂತ ಸ್ಥಳ ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದರು. ஒரு சபைனா ಅಯ್ಯ, ಒಂದು ಸಭೆ அந்த ಅಂದರೆ சபைக்குள்ள தியானம் ಆ இருக்கணும். ಸಭೆಯ ಧ್ಯಾನವಿರಬೇಕು. அப்பா பலிபீடம் கட்டுகிறவர், ಅವನು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ஆனா ಕಟ್ಟುವವರು. மகன் ಆದರೆ ಮಗನು தியானம் பண்ணுகிறவரும் ஜெபிக்கிறவரும். ಧ್ಯಾನ ಮಾಡುವವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿದ್ದರು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இங்க இருக்கிற பெற்றோர்கள், நீங்க 8 அடி போனா உங்க பிள்ளைக்கு எத்தனை அடி போனோம்? ಇಲ್ಲಿರುವಂತ ಎತ್ತಿದವರ ಮಕ್ಕಳು ನೀವು 8 ಅಡಿ ಹೋದ್ರೆ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಅಡಿ ಹೋಗಬೇಕು? ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, ஆபிரகாம் பலிபீடங்களை கட்டினாரு. ಇಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ್ ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ஆனா ಕಟ್ಟಿಸಿದರು. ஈசாக்கு என்ன செஞ்சாரு? ಅದು ಈಸಾಕ್ ಏನ್ ಮಾಡಿದನು? அவரை தியானம் பண்ணுகிறவராய் அவரிடத்துல விண்ணப்பம் செய்கிறவராய் மாறினார். ಅವನು ದೇವರ ಬಳಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಂತವರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 24ನೇ
ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 63வது வசனத்தையும் 63ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 25ஆம் அத்தியாயத்துல 25ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 21வது வசனம் பாத்தீங்கன்னா 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ இங்க 24ஆம் அதிகாரத்துல 63 தியானம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. 24ರಲ್ಲಿ 63 ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತ ಹೇಳಿದರು. இங்க 25ல 21 சொல்லுகிறது. 25 21 ಹೇಳುತ್ತದೆ அவர் விண்ணப்பம் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார் என்று. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದರು. உடனே அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. ತಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya ஆமென். இப்போ நாலாவது காரியம், ನಾಲ್ಕನೇದು ಒಂದು ಕಾರ್ಯವು பஞ்ச காலத்துல ಬರ ಕಾಲದಲ್ಲಿ கர்த்தரை பிடிச்சா எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ದೇವರೇ ಹಿಡಿದರೆ ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗುತ್ತದೆ? இந்த ஈசாக்கு இருந்ததை வேதம் சொல்லுகிறது. ಈ ಇಸಾಕ ಇದು ದೇವರೇ அப்பா ಸತ್ಯವಾಗಿ. காலத்துல இருந்த பஞ்சத்தை காட்டிலும் ಅಪ್ಪ ಕಾಲ ಇರುವಂತ ಬರ ಕಾಲಕ್ಕಿಂತಲೂ இவர் காலத்துல பஞ்சம் அதிகமாயிடுச்சு. ಇವರ ಕಾಲ ಪಂಚವೇ ಹೆಚ್ಚಾಯ್ತು. நீங்க யாராவது நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்கன்னா, ನೀವು ಯಾರೋ ದೇವರ ಬಳಿ ಇರುವುದಾದರೆ, உங்க அப்பா அம்மா வாழ்ந்த வேதனை காட்டிலும் உங்களுக்குள்ள வேதனை பெருகுதுன்னா, ನಿಮ್ಮ ಅಪ್ಪಗಿಂತ ಜೀವಿತಕ್ಕಿಂತ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ವೇದನೆ ಹೆಚ್ಚಾದರೂ ஆண்டவர் உங்களை எப்படி வைக்க போறான்னு எடுத்துக்காட்டு தான் இந்த ஈசாக். ದೇವರು ನಿಮಗೆ ಹೇಗೆ ಇಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಉದಾಹರಣವೇ இங்கே ಇಸಾಕನು. ஆதியாகமத்தில் பார்க்கும்போது 26ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, ಆದಿಕಾಂಡ 26 ಮೊದಲ 2 ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ ஆபிரகாமின் காலத்தில் இருந்த பஞ்சத்தை காட்டும் ஈசாக் காலத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ಆಬ್ರಹಾಮಿನ ಕಾಲಕ್ಕಿಂತ ಈಸಾಕನ ಕಾಲ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ವೈರಾಣು. ಆದರೆ இந்த ஈசாக்கு ಈ ಈಸಾಕನು கர்த்தரின் வார்த்தையின்படி நடந்தபடினால், ದೇವರ ಮಾತಿನ ನಡೆಯುವುದರಿಂದಲೇ, இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா போதும், ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಸಾಕು பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, முதல் ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ಆಬ್ರಹಾಮನ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದ ಬರ ಕಾಲಕ್ಕಿಂತಲೂ இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ಇನ್ನು ಒಂದು ಬರುವ ಕಾಲ ದೇಶದಲ್ಲಿ ಉಂಟು. ஹalleluya. அது யாரு? ஈசாக்கு வாழ்ந்த காலம். ಅದೇನು ಈಸಾಕಿನ ಬದುಕಿನ ஈசாக்கு இருந்த ಕಾಲ. பட்டணம். ಈಸಾಕಿದ ಪಟ್ಟಣವು. உன் வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வருதா? ನಿನ್ನ ಜೀವಿತ ಒಂದು ಬರ உன் ಕಾಲ வாழ்க்கையில ಬರ್ತದಾ? கஷ்டம் வருதா? ನಿನ್ನ ಜೀವಿತ ಬರ್ತದಾ? சோர்ந்து போகாதீங்க. ಸೋತು ಹೋಗಬೇಡ. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ನಾನು ಏನು ಅನ್ಸುತ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? இயேசுக்குள்ள வந்த உடனே ಯೇಸು ಒಳಗೆ ಬಂದರೆ என் குடும்ப கஷ்டம் எல்லாம் மாறிடும் ನನ್ನ நினைச்சேன். ಕುಟುಂಬ ಕಷ್ಟ ಬದಲಾವಣೆ ஆனா ಆಗುತ್ತದೆ. வந்த பிறகுதான் ಆದ್ರೆ ಬಂದಿದ್ದ சில ತಕ್ಷಣ பிரச்சனைகளை சந்திக்க ಕೆಲವು ஆரம்பித்தேன். ಸಮಸ್ಯೆ ಸಂಧಿಸಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದೆ. ஊழியத்துக்கு போயிட்டா ಸೇವೆಗೆ ಹೋದರೆ சுகமா இருந்தலாம் நினைச்சேன். ಸುಖವಾಗಿ ಇರೋಣ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಂಡೆ. 6 வருஷம் வாலிப வழிமறல ஊழியம் செஞ்சேன். 6 ವರ್ಷ ಯವನಸ್ಥ ಸೇವೆ ಮಾಡಿದೆ. அப்ப பயங்கர கஷ்டம். ಆಗ ಭಯಂಕರವಾದ ஓ, ಕಷ್ಟ. திருமணம் ஆயிட்டா கஷ்டம் தீந்துரும். ಓ ಮದುವಾದ್ರೆ ಕಷ್ಟ ಹೋಗುತ್ತದೆ. திருமணம் ஆச்சு. ಮದುವೆ ಆಯ್ತು. திருமணமாகி நின்றா ಮದುವಾಗಿ ನಿಂತರೆ அந்த காலத்தை விட திருமண காலத்துல சோறு கூட இல்ல. ಆ ಕಾಲದ ಮದುವೆ ಕಾಲದಲ್ಲಿ ಊಟ ಕೂಡ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அந்த காலத்துல சைக்கிளாவது இருந்துச்சு, சைக்கிளையாவது மெச்சு போனேன். ಆ ಕಾಲ ಸೈಕಲ್ ಆಗಿದ್ದು ಸೈಕಲ್ ತುಳಿದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೆ. திருமணமான பிறகு ஒரு வாட்டர் சைக்கிள் கூட கிடையாது. ಮದುವೆ ತಕ್ಷಣ ಒಂದು ಓಟ ಸೈಕಲ್ ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையின் கஷ்டம். ಅದು ಒಂದು ನರಕದ ಜೀವಿತವು. சரி, பிள்ளைங்க வந்துட்டா பரவாயில்ல. ಮಕ್ಕಳು ಬಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. பிள்ளைகள் வந்துச்சு. ಮಕ್ಕಳು ಬಂದಿದ್ದು. பிள்ளைங்க வந்த பிறகு கஷ்டம் தான். ಮಕ್ಕಳು ಬಂದ ತಕ್ಷಣ ಕಷ್ಟವೇ. ஹalleluya. ஹalleluya. ஆனா இப்போ ಆದ್ರೆ ಇವಾಗ தேவன் அந்த கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வருகிறார். ದೇವರ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಂದು ಕೊನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. உங்க வாயின் வார்த்தை என் வாழ்க்கையில பெரிதான சந்தோஷத்தை கொண்டு போகட்டும். ನಿಮ್ಮ ಬಾಯಿನ ಮಾತಿನ ಬಿಸಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಸಂತೋಷವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿ. நான் இப்ப சொல்றேன், ஆண்டவரே, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ದೇವರೇ, என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு வரும்போது வெறும் 400 ரூபாய் இருந்துச்சு. ನನ್ನ ಪ್ಯಾಕೆಟ್ ಬರೀ 400 ರೂಪಾಯಿ ಇದೆ ಬರುವಾಗ. அதை காணிக்கு போடுறதுக்கு எட்டு வந்திருக்கிறேன். ಅದು ಕಾಣಿಕೆ ಹಾಕಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, நாளைக்கு எங்க வெளியெல்லாம் போனோம். ದೇವ ನಾಳೆ ಎಲ್ಲ ಹೊರಗೆಲ್ಲ ಹೋಗಬೇಕು. என்கிட்ட பணம் இல்ல. ನನ್ನ ಬಳಿ ಹಣವಿಲ್ಲ. ஆனா என் ஜனங்கள்லாம் இப்படி நினைக்கிறாங்கப்பா. ನನ್ನ ಜನರಿಗೆ ನೆನೆಸುತ್ತಾರಪ್ಪ. அப்படியே ஆசீர்வதி. ಹಾಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஈசாக்கின் வேலைக்காரன் சொல்ல, என் எஜமான் செல்வ சீமாந்தராய் இருக்கிறார். ಈಸಾಕನ ಕೆಲಸ ಹೇಳ್ತಾನೆ, ಯಜಮಾನ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் அப்படி சொல்வீர்களா? நான் அப்படியே கர்த்தர் வைப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ನೀವೆಲ್ಲ ಗೆಲ್ಲುವುದನ್ನು ನಾನು ಹಾಗೆ ನಂಬುತ್ತೇನೆ. இந்த ஈசாக்கு அதை விசுவாசித்தார். ಈಸಾಕನ ನಿರೀಕ್ಷಿಸಿದನು. இங்க பாருங்க, இந்த 26ஆம் அதிகாரத்துல 12, 13, 14, 15, 16 26ರಲ್ಲಿ 15, 16, 17 அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ಆ ವಾಕ್ಯ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಯಿತು. அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆ. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ஆ. அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி பாருங்க, வர வர அவன் பலனடைந்தான், ஐஸ்வர்யானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து. சரி 16 வசனம். அபிமெலேக் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ பலத்தவனானாய் என்றான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 100 மடங்கு பலன்,
ನೂರರಷ್ಟು ಫಲವು ஐஸ்வர்யவானன் ಐಶ್ವರ್ಯವಂತನು விருத்தி அடைந்தான் ಅಭಿವೃದ್ಧಿಯಾದನು மகாபரிவனானான் ಮಹಾ ಹೆಚ್ಚಾದನು எல்லார் கண்ணுக்கு இப்ப பொறாமையாச்சு ಎಲ್ಲರ ಕಣ್ಣಿಗೆ ಇವಾಗ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಾಯ್ತು நீங்க பாருங்க ನೀವು ನೋಡಿರಿ இந்த ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க ಈ ಈಸಾಕನ ಹೇಗೆ ಆಶ್ವಾಸಿಸ್ತಾರೆ அதுக்கு ನೋಡಿ. காரணம் என்னங்க ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನಿರಿ அவங்க அப்பா அம்மா தான் அவங்க அப்பா அம்மா தான் ಅವರ ಅಪ್ಪ ಅಮ್ಮನೇ அவங்க அப்பா அம்மா தான் கர்த்தருக்கு ಅವರ ಅಪ್ಪ காரணம் ಅಮ್ಮನೇ ಕರ್ತನಿಗೆ ஆபிரகாமின் மனைவி சாராள் தான் ಆಬ್ರಹಾಮ್ ಹೆಣ್ಣು ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கு ಈಸಾಕನ ಆಶ್ವಾಸಿಸೋದಕ್ಕೆ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் இந்த அமலேக்கர் இவரை துரத்துனாங்க ಈ ಅಮಲೇಕ ಇವರು ಓಡಿಸಿದರು இதே அமலேக்கர் வந்து இவங்களை பார்த்து சொல்றாங்க ಇದೇ ಅಮಲೇಕರ ಇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே ಇವರು ದೇವರಿಂದ ಆಶ್ವಾಸಿಸಲ್ಪಟ್ಟವರಾವೆ ஆமென் ಆಮೆನ್ உன் மேல யார் பொறாமைப்பட்டாலும் ನಿನ್ನ ಮೇಲೆ ಯಾರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು உன்னை ಪಟ್ಟರು ಸರಿ யார் ஆசைப்பட்டாலும் ನಿನ್ನ ಮೇಲೆ ಯಾರು ಆಸೆ ಪಟ್ಟರು உன்னை ಸರಿ யார் விரும்பினாலும் ನಿನ್ನ ಯಾರು ಇಷ್ಟಪಟ್ಟರು நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப ನಿನ್ನ ದೇವರಿಂದ ಆಶ್ವಾಸಿಸಲ್ಪಟ್ಟವಳು சொல்லுங்க ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ எனக்கு அன்பானவர்களே ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ அன்னாள் எல்கானா ಅನ್ನಾಳ್ ಎಲ್ಕಾನಾ கர்த்தருக்கு பயந்தார்கள் ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರು தன் இருதயத்தை ஊற்றினார்கள் ತನ್ನ ಹೃದಯವನ್ನು அவர் ಚಲಿಸಿದರು அர்ப்பணித்ததை நிறைவேற்றினார் ಅವರ ಅರಿಕೆ ನೆರವೇರಿಸಿದರು அவருடைய மகன் தீர்க்கதரிசியாய் மாறினார் ಅವರ ಮಗನ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು இங்கே இந்த ஆபிரகாம் ಇಲ್ಲಿ ஆபிரகாம் மனைவியாகிய சாராள் ಆಬ್ರಹಾಮ ಹೆಂಡತಿಯಾಗಿರುವಂತಹ ಸಾರಾಳು தான் கர்த்தருக்கு தன்னை கொடுத்தடை ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಳು அர்ப்பணித்தார்கள் ಅರ್ಪಣಿಸಿದರು விசுவாசித்தார்கள் ನಿರೀಕ್ಷಿಸಿದರು உண்மையாய் இருந்தார்கள் ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದರು கர்த்தருக்கு பயந்தார்கள் ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರು இப்ப அவருடைய மகனாகிய ஈசாக்கு ಇವಾಗ ಅವರ ಮಗನಾಗಿರುವಂತಹ ಈಸಾಕನು ஐஸ்வர்யவனாகி ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ விருத்தி அடைந்து ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ மகாபரிவனாகி ಮಹಾ ದೊಡ್ಡವನಾದನು பெரும் பலனுள்ளவர்களாய் ದೊಡ್ಡ மாறினார் ಬಲವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು சகல ஜனத்தார் அவரை பார்த்து ಸಕಲ ಜನರು ಅವರನ್ನು ನೋಡಿ நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ನೀವು ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ ஹalleluya மூன்றாவது நபர் ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ இங்க சகரியா எலிசபெத் ಇಲ್ಲಿ ಜಕರಿಯಾ ಎಲಿಸಬೆತ್ முதிர் வயதிலும் சபைக்குள்ள இருந்தார்கள் ಅವರು ವಯಸ್ಸಾಗಿ ಸಭೆ ಒಳಗೆ இங்க ಇದ್ದರು இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ಈಗ ಇರುವಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಗಿದ್ದೀರಾ சபை எப்படி நேசிக்கிறீங்க ಸಭೆ ಹೇಗೆ சபை ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ மூப்பர்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்க ಸಭೆ ಹಿರಿಯರು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ வருவத லேட் ஓடுறது ஃபர்ஸ்ட் ಬರುವುದು ಲೇಟ್ ಹೋಗೋದು ಫಸ್ಟ್ ஹalleluya என்னைக்காவது ஒரு வாரத்துல வர்றது ஒரு 2 வாரம் 3 வாரம் ಯಾವಾಗ ಒಂದು ವಾರ ಬರುವುದೇ 2-3 ವಾರ ಬರುವುದೇ ಇಲ್ಲ ஆனா சொந்த வேலைகளுக்கு லீவு கிடைச்சிரும் சபை வேலைக்கு லீவு ನಿಮ್ಮ கிடைக்காது ಸ್ವಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಕೆಲಸ ರಜೆ ಸಿಕ್ಕುತ್ತೆ ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ சொல்லுங்க ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ ஏன் நீங்க ஆசீர்வதிக்கப்படல ಯಾಕೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ ஏன்னா நீங்க மூடத்தனமான நம்பிக்கையில ನೀವು இருக்கிறீங்க ಅಪನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க என்ன செய்றீங்க ಭಾನುವಾರ ನೀವು ಏನು கடையை ಮಾಡ್ತೀರಾ ஓபன் பண்ணி கடைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க ಅಂಗಡಿ ಓಪನ್ ಮಾಡಿ ಅಂಗಡಿ ಒಳಗೆ ஞாயிற்றுக்கிழமை ಇರೋದು தான் வேலைக்கு ஓடுறீங்க ಭಾನುವಾರ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋದು ஞாயிற்றுக்கிழமை தான் திருமண வீட்டுக்கு போறீங்க ಭಾನುವಾರ ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗೋದು ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்த நாள் வீட்டுக்கு போறீங்க ಭಾನುವಾರ ಉದ್ರಿದ ಮನೆಗೆ ಹೋಗೋದು ஞாயிற்றுக்கிழமை தான் ஆமே செத்தவங்க காரியம் நடத்துறீங்களா அங்க ஓடுறீங்க ಭಾನುವಾರ ಸತ್ತಿದವರ ಮನೆಗೆ ಹೋಗುವುದು அதனால தான் ஓ ஆசீர்வாதம் உனக்கு வருவதில்லை ಅದು ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಬರುವುದಿಲ್ಲ உன் பிள்ளைகளுக்கு வருவதில்லை ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹ நீ ಬರುವುದಿಲ್ಲ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ದೇವರಿಗೆ ವಿಧೇಯನಾದರೆ கர்த்தருக்கு பயந்தா ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ உண்மையான ஆராதனை நீ விட மாட்ட ನಿಜ ಬಿಡುವುದಿಲ್ಲ ஏனோ தானன்னு நீ வரவும் மாட்ட ಏನು ಬೇಕಾಬಿಟ್ಟಿಗಾಗಿ ನೀ ಬರುವುದಿಲ್ಲ ஹalleluya அப்பா ಬಿಸಾಕಿರಿ. அம்மாக்களே ತಂದೆ ತಾಯಿಯವರೇ கர்த்தரை தொழுது கொள்வதில் முன்னுக்கு வாங்க ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗೆ ಮುಂದಟ್ಟಿ ಬನ್ನಿರಿ உங்க பிள்ளையும் அதே போல மாறுவாங்க ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಅದೇ ರೀತಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ எலிசபெத் சகரியாவுக்கு முதிர் வயதுல தேவன் ஒரு பிள்ளையை தருகிறார் ಎಲಿಸಬೆತ್ ಜಕರಿಗೆ ವಯಸ್ಸಲ್ಲಿ ದೇವರು ಮಗುವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ அவர்களிடத்துல ஒரு குற்றமும் இல்லை குறையும் இல்லை ಅವರ ಬಳಿ ಯಾವ ತಪ್ಪು ಹೊರಿಸೋದಿಲ್ಲ ಕೊರತೆ ಇಲ್ಲ லூக் சாப்டர் 1 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது ಲೂಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ அப்பொழுது கர்த்தர் அவருக்கு சொல்றாரு ಅವಾಗ ದೇವರು ಅವರಿಗೆ நான் ಹೇಳ್ತಾರೆ உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் ನಾನು ನಿನಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ அவனுக்கு பெயர் சூட்டும் வரையிலும் ಅವನಿಗೆ ಹೆಸರು ಇಡುವ ತನಕ உன் வாய் கட்டப்பட்டு இருப்பதாக ನಿನ್ನ ಬಾಯಿ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ நான் சொல்றதை நீ வெளியே சொல்லக்கூடாது என்று ನಾನು ಹೇಳೋದು ಹೊರಗೆ ಹೇಳಬಾರದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ஹalleluya 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 அதே போல இந்த ஈசாக்கு காத்திருந்தான் ಅದೇ ಪ್ರಕಾರ ಈಸಾಕ್ பிள்ளை ಕಾಯ್ತಾ ಇದ್ದ பிறந்தவருக்கு பேரிடுறவரை அமைதியா இருந்தான் ಮಕ್ಕಳು ಎತ್ತಿ ಹೆಸರು ಇಡುವ ತನಕ ಅವನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದ பேரிடும் பொழுது ಅವನಿಗೆ ಹೆಸರು ಇಡುವಾಗ அந்த பிள்ளையை தூக்கி கர்த்தரால ஒரு அழகான ஒரு பாட்டை பாடுறாரு ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತಾರೆ லூக்கா 1 அதிகாரம் அவன் ಲೂಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 67 வசனத்துல இருந்து பார்க்கும்போது 67ನೇ ವಾಕ್ಯದ ನೋಡುವಾಗ நீங்க வீட்ல போய் படிங்க இது நேரம் இல்ல ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಕೆಲಸ ಸಮಯವಿಲ್ಲ இந்த பிள்ளையை குறித்து அழகான ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றார்
ಈ ಮಗಳನ್ನು ಕುರಿತು அவனுடைய தகப்பனாகிய சகரியா ಅವನ ತಂದೆಯಾಗಿರೋ ಜಕರ್ಯ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ தீர்க்க ತುಂಬಲ್ಪಟ್ಟು தரிசனமாக ಪ್ರವಾದನೆಯಾಗಿ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ಅದು ನಮ್ಮ ತಂದೆಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದು இரக்கத்தை செய்வதற்கும் ಅವರು ಕನ್ನಿಕರನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೂ நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி ತಮ್ಮ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ உங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳ ಕೈಯಿಂದ ನೀವು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟು உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ಪ್ರಾಣವಾಗಿ பயமில்லாமல் ಭಯವಿಲ್ಲದೆ எனக்கு முன்பாக ನನಗೆ ಮುಂದೆ பரிசுத்தத்தோடு நீதியோடும் ಪರಿಶುದ್ಧದಿಂದ ನೀತಿಯಿಂದ எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಜ್ಞೆ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ இங்க சொல்லப்படுற தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு ತನ್ನ ತಂದೆಗೆ ಆಬ್ರಹಾಮ್ ಇಟ್ಟ ಆಜ್ಞೆ ನೆರವೇರಿಸೋದಕ್ಕಾಗಿ அழகா சொல்றாரு. அந்த பையனை மகனை குறித்து ஒரு பாடல் பாடி மகனை ஒரு அழகான அபிஷேகத்திற்குரிய அந்த அபிஷேகத்தை வச்சு ಈ ಮಗನನ್ನು ಸುಂದರವಾದ ಒಂದು ಹಾಡನ್ನು ಆಡಿ ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಇಟ್ಟು ಸುಂದರವಾದ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரத்தை முழுமையா வீட்ல படிங்க. ಈ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. இப்ப சொல்றார் பாருங்க. ಇವಾಗ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ. நீயோ பாலகனே, ನೀನಾದ್ರೆ ಮಾಲಕನೇ, தீர்க்கதரிசி எனப்படுவாய். ಕುಮಾರನಾಗಿ ಪ್ರವಾದಿ ಎನ್ನಪಡುತ್ತೀಯ. நீ கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணவும், ನೀನು ದೇವರಿಗೆ ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும், ನನ್ನ ಮುದ್ದಾದ ಕರಗಳಿಂದ ಕನಿಕರನ್ನು ನೀನು ತೋರಿಸೋದಕ್ಕಾಗಿನೇ அவருக்கு முன்பாக நடந்து போவாய். ಆತನ ಮುಂದೆ ನಡೆದು ಹೋಗುತ್ತೀಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு ಆ ಕಾರುಗತ್ತಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಇರುವವರಿಗೆ வெளிச்சம் தரவும், ಪ್ರಕಾಶ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், ನಮ್ಮ ಕಾಲುಗಳು ಸಮಾಧಾನ ದಾರಿ ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ பாருங்க அவர் அழகா சொல்றாரு. சுந்தரವಾಗಿ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகா சொல்றாரு. ಮತ್ತು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த கடைசி பக்கத்துல பாருங்க, ಆ ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ನೋಡಿರಿ. அங்க சொல்றாரு, உன்னதத்திலிருந்து தோன்றிய ಪರಮಾತ್ಮನ ಶಕ್ತಿಯಿಂದ ಬರುವಂತ ಅರುಣೋದಯವು ನಮ್ಮನ್ನು சந்தித்திருக்கிறது என்றால் ಸಂಧಿಸುವುದೇ ಎಂದರೆ அந்த பிள்ளை வளர்ந்து ಆ ಮಗನು ஆவியில பலம் கொண்டு ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲಗೊಂಡು இஸ்ரவேலுக்கு தன்னை ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ತನ್ನನ್ನು காண்பிக்கும் நாள் வரைக்கும் ತೋರಿಸುವಂತ ದಿನ ತನಕ வனாந்தரங்களிலே இருந்தார். ಅದು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇತ್ತು. ஹல்லேலூயா. இவன் பேர் தான் யோவான். ಇವನ ಹೆಸರು ಯೋಹಾನನು. இந்த யோவான் தான் ಈ ಯೋಹಾನನೇ கர்த்தருக்கே ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ದೇವರಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்குங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಶ್ಲಾಘ್ಯವು. குழந்தை இல்லாம இருந்த இவருக்கு ಮಗುವಿಲ್ಲದ ಈತನಿಗೆ இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுக்கிறவரா மாறுறார். ಯೇಸುವಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. இதை நான் அடுத்த வாரம் உங்களோடு சொல்லுகிறேன். ಇದನ್ನು ಮುಂದಿನ ವಾರವನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு முன் திட்டம் வச்சிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೊಟ್ಟು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த திட்டத்தை அப்படி நிறைவேற்று. ಆ ಉದ್ದೇಶವನ್ನಾಗಿ ನೆರವೇರಿಸಬೇಕು. எல்கானா அன்னாள் மேல் ஒரு திட்டம் இருந்தது. ಎಲ್ಕನ ಅಣ್ಣನ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿತ್ತು. ஆமென். ஆபிரகாம் சாராள் மேல் ஒரு திட்டம் இருந்தது. ಆಬ್ರಹಾಮ್ ಸಾರಾಯ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿತ್ತು. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இங்கே சகரியா எலிசபெத் மேல ஒரு திட்டம் இருந்தது. ಇಲ್ಲಿ ಜಕರ್ಯ ಎಲಿಸಬೆತ್ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿತ್ತು. முதல் பார்க்கும் பொழுது ಮೊದಲಾಗಿ ನೋಡುವಾಗ தீர்க்கதரிசி என்ற திட்டம், ಪ್ರವಾದಿ ಎಂಬ ಒಂದು ಉದ್ದೇಶವು, இரண்டாவது பார்க்கும்போது ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ மகா பெரியவனாகி ಮಹಾಬಲಶಾಲಿಯಾಗಿ ಐಶ್ವರ್ಯವಂತನು விருத்தி அடைந்து ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ அவன் கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு திட்டம். ಅವನು ದೇವರೊಳಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಉದ್ದೇಶ. மூன்றாவது பார்க்கும் பொழுது ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ அநேகரை வழி நடத்தும்படி, ಅನೇಕರು ದಾರಿ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ, அநேகரை பாவ மன்னிப்பு கொடுக்கும்படி, ಅನೇಕರು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி ದೇವರಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. திட்டம். ಒಂದು ಘನವಾದ ಉದ್ದೇಶವು உங்க பிள்ளைகளையும் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು கர்த்தர் ஒரு திட்டத்தோடு வச்சிருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த திட்டத்தை நிறைவேற்று. ಆ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சமாதான பெருக்கு உங்களுக்குள்ள வரும். ಸಮಾಧಾನ ಹೆಚ್ಚು ನಿಮ್ಮೊಳಗೆ உங்க ಆಗುತ್ತದೆ. பிள்ளைகளை கத்தெடுத்து வருவதற்கு தடை செய்யாதீர்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ದೇವರ ಬಳಿ ಬರೋದಕ್ಕೆ ತಡೆ நீங்களும் ಮಾಡಬಾರದು. கத்தெடுத்து வருவதற்கு தடை செய்யாதீர்கள். ಬರೋದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡಬಾರದು. அன்று எல்கானா அண்ணா கத்தெடுத்து வருவதற்கு தடையாகல. ಅಲ್ಲಿ ಅಣ್ಣ ಎಲ್ಕನ ದೇವರ ಬಳಿ ಬರೋದಕ್ಕೆ ತಡೆ அவருடைய ಮಾಡಲಿಲ್ಲ. பிள்ளையும் தடை செய்யவில்லை. ಅವರ ಮಕ್ಕಳು ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆபிரகாம் அங்கே சாராள் கத்தெடுத்து வருவதற்கு தடை செய்யல. ಅಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ್ ಸಾಲ್ ದೇವರ ಬಳಿ ಬರೋದಕ್ಕೆ ತಡೆ அவருடைய ಮಾಡಲಿಲ್ಲ. பிள்ளைகளையும் தடை ಅವರ செய்யவில்லை. ಮಕ್ಕಳನ್ನು ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இங்கே சகரியா எலிசபெத் கத்தெடுத்து வருவதற்கு தடையாய் இருந்ததில்லை. ಇಲ್ಲಿ ಜಕರ್ಯ ಎಲಿಸಬೆತ್ ದೇವರ ಬಳಿ ಬರೋದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவருடைய பிள்ளையும் தடை செய்யவில்லை. ಅವರ ಮಕ್ಕಳು ಸಹ ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இந்த குடும்பம் கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வாதமாய் இருந்தது. ಆದರೆ ಈ ಕುಟುಂಬ ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. உங்களையும்
உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತಾರೆ. கண்களை மூடி ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ஒரே ಮುಚ್ಚುತ್ತಾ ஒரு விஷயம், ಒಂದೇ ಒಂದು ಸಾರಿ ஆண்டவரே, ದೇವರೇ நாங்க இதை அறியாம இருந்தோம், ನಾವು ತಿಳಿದೇ ಇದ್ದೀವಿ, இதை நாங்க தெரியாது இருந்தோம். ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇತ್ತು. ஆண்டவரே, ದೇವರೇ எங்கள் ஆசீர்வாதத்தை ನಮ್ಮ நாங்களே ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು தடை பண்ணி போட்டுட்டோம்பா. ನಾವೇ ತಡೆ ಮಾಡಿ ಹಾಕಿದ್ದೇವೆ, நாங்களே தடை பண்ணி போட்டுட்டோம். ನಾವೇ ತಡೆ ಮಾಡಿ ಹಾಕಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. இன்றைக்கு அந்த தடையங்களை நீக்கி போடுங்கப்பா. ನೀವು ತಾ ತಡೆನ ನೀಗಿಸಿರಿ அந்த ಅಪ್ಪ. தடையங்களை நீக்கி போடுங்க ಆ ஆண்டவரே. ತಡೆನ ನಮ್ಮ ನೀಗಿಸಿರಿ அந்த ಅಪ್ಪ. தடை நீங்கட்டும் ಆ ஆண்டவரே. ತಡೆ ನೀಗಲಿ ಅಪ್ಪ. சாமுவேலை பார்த்து எல்லா தீர்க்கதரிசி என்று பயந்தார்கள் ஆண்டவரே. ಸಾಮೇಲ್ ನೋಡಿ ಎಲ್ಲ ಪ್ರಭಾವದಿಂದ ಭಯಪಟ್ಟರಲ್ಲ. ஆண்டவரே, ஈசாக்கை பார்த்து எல்லாரும் பொறாமைப்பட்டார்கள் ஆண்டவரே. ಈಸಾಕ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಟ್ಟರು ದೇವರೇ. ஓ, யோவானை பார்த்து ஆண்டவரே ಯೋಹಾನನ ನೋಡಿ ದೇವರೇ எல்லாரும் பயந்து போனாலும் ಎಲ್ಲರೂ ಭಯಪಟ್ಟರು. கர்த்தர் சொல்றார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இப்ப நீ எனக்கு இடம் கொடு. ಇವಾಗ ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡು. அந்த யோவான் இடம் கொடுத்தார். ಆ ಯೋಹಾನ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟನು. ஆண்டவருக்கு ஒரு ஞானஸ்நான ஆராதனை. ದೇವರಿಗೆ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಅವನ ನಿಮಿತ್ತವೇ. நாங்களும் எங்க பிள்ளைகளும் ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳು இன்னைக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம்பா. ಇವತ್ತು ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡ್ತೀವಪ್ಪ. எங்களை ஆசீர்வதிங்க, ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, எங்களை ஆசீர்வதிங்க, ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. பலத்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். ಬಲವಾದ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲಿ. பலத்த ஆசீர்வாதம் வரும். ಬಲವಾದ ஒரு ಆಶೀರ್ವಾದವು மனதிரும்பலோடு கேளுங்க. ಒಂದು ಮನ ತಿರುವಿಕೆಯಿಂದ தேவன் ಕೇಳಿರಿ. உங்களை ஆசீர்வதிப்பா. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ இது ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உங்களை குற்றப்படுத்துகிற செய்தி அல்ல, ನಿಮ್ಮನ್ನು ಕೊರತೆ ಪಡಿಸುವಂತ ಸಂದೇಶವಲ್ಲ, உங்களை ஆசீர்வதிக்கிற செய்தி. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ஒருவேளை ಸಂದೇಶವು. உங்க பிள்ளைகளை நீங்க கண்டிஷன் போட்டு ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕಂಡೀಷನ್ ಮಾಡಿ உங்க வீடுகள்ல நீங்க வைக்கிறீர்களா? ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಇಡುತ್ತೀರಾ? ஒருவேளை உங்க பெற்றோர்களை பிள்ளைகள் கண்டிஷன் போடுறாங்களா? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಎತ್ತಿದವರು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕಂಡೀಷನ್ ಮಾಡ್ತಾರಾ? இதை மாற்றிக்கொள்ளுங்க. ಇದನ್ನು முப்பர்களே, ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. ಹಿರಿಯರೇ, அம்மாமார்களே, ತಾಯಿಯವರೇ, சபை குடும்பங்களே, ಸಭೆ ಕುಟುಂಬದವರೇ, உங்க சபரியத்துக்கு கர்த்தரை தேடாதீங்க. ನಿಮ್ಮ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ದೇವರನ್ನು ஆண்டவர் ಹುಡುಕಬಾರದು. விருப்பத்துக்கு கர்த்தரை தேடுங்க. ದೇವರ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಹುಡುಕಿರಿ, அவருக்கு இடம் கொடுங்க. ಆತನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿರಿ. அவரை தடை பண்ணாதீர்கள், ನೀವು ತಡೆ ಮಾಡಬಾರದು, அவருக்கு இடம் கொடுங்க. ಆತನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿರಿ. இயேசு உங்களை நேசிக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கார். ನಾನು ನಿಮ್ಮ ದೇವರ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲಿ.